ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆண்டுதோறும் நாங்கள் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை, கூடுதலாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் வெளியிட்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே 18 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நாங்கள் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட காரணத்தால் தான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசும் தமிழ்நாட்டிற்கு தனியாக வேளாண் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய வலியுறுத்தலால் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நாங்கள் அழுத்தம் கொடுத்து தமிழக அரசை செய்ய வைத்தோம். இது எங்களுடைய நிறுவனருக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த ஆண்டு எங்களுடைய நிழல் நிதிநிலை வேளாண் அறிக்கையில் வேளாண் துறைக்கு மொத்தம் 85,000 கோடி மதிப்பு கொண்டதாக இருக்கும். அதில் 65,000 கோடி வேளாண் துறை மூலமாக செலவிடப்படும். இது தவிர பாசன திட்டங்களுக்கு 20,000 கோடி செலவிடப்படும். வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் 12,500 கோடி உழவர்கள் மூலதன மானியத்திற்கு செலவிடப்படும். வேளாண் கட்டமைப்பு, வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு 22,500 கோடி செலவிடப்படும். அதல்லாமல் பயிர் காப்பீடு உள்ளிட்ட பிற திட்டங்களுக்கு 30,000 கோடி செலவிடப்படும். இதுதான் பட்ஜெட்டுடைய கிரக்ஸ் தான். அதாவது இப்போ தமிழக அரசினுடைய பட்ஜெட்ல, திமுக அரசினுடைய இப்போ பட்ஜெட், கடந்த ஆண்டு பட்ஜெட், வேளாண் துறைக்கு மொத்தத்தில் அவங்க செலவிட, அதாவது அறிவித்தது 14,730 கோடி. அதில் இது இல்லாம நீர்ப்பாசன திட்டங்களுக்கு 8,000 கோடி. அது இல்லாமல் மற்ற துறைகள் இருக்கு, பால்வளை துறை இருக்கு, மீன் துறை, இதெல்லாம் சேர்ந்தா மொத்தத்துல வேளாண் சார்ந்த நிதிநிலை அறிக்கை கடந்த ஆண்டு 42,281 கோடி தமிழக அரசு, திமுக அரசு வெளியிட்டது. எங்களுடைய இந்த ஆண்டு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 85,000 கோடி வேளாண் துறைக்கும் நீர்ப்பாசனத்திற்கும். இது இல்லாம இன்னும் 40,000 கோடி பாத்தீங்கன்னா கால்நடை துறைக்கு, பால்வளை துறைக்கு, மீன்வளை துறைக்கு, கூட்டுறவுத்துறை, உணவுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இதெல்லாம் சேர்ந்தா இன்னொரு கூடுதலாக 40,000 கோடி. ஆக 1,25,000 கோடி மொத்தம் எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில நாங்கள் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். எங்களுடைய இலக்கு என்ன? பாட்டாளி மக்கள் இலக்கு, ஒரு மாநில அரசு பட்ஜெட்டில் 25 விழுக்காடு வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்யணும். இப்போ எங்களுடைய இந்த ஆண்டு உத்தேச நிதிநிலை அறிக்கை 5 லட்சம் கோடியாக இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு சில நாட்களில் எங்களுடைய நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதிநிலை அறிக்கை நாங்கள் வெளியிடுவோம். அதுல உத்தேசமா 5 லட்சம் கோடி பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு. அந்த 5 லட்சம் கோடியில இப்பொழுது எங்களுடைய இலக்கு 1,25,000 கோடி வேளாண் துறைக்குன்னா கிட்டத்தட்ட 25 விழுக்காடு வேளாண் துறைக்கு எங்கள் பட்ஜெட்டில். ஏன் இதுல நாங்க கொண்டு வந்துடும் அவ்வளவு முக்கியத்துவம்னா, இதை செய்தால்தான் வேளாண் வளர்ச்சி, இன்னைக்கு வேளாண் வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2.1 விழுக்காடு, 2.2, 2.6 விழுக்காட்டுல இருந்து மாத்தி 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 வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 விழுக்காடு கூட போனது கிடையாது.
எங்களுடைய இலக்கு அது கிட்டத்தட்ட 6 விழுக்காடு அடைய வேண்டும். ஆண்டுதோறும் வேளாண் வளர்ச்சி 6 விழுக்காடு அடைந்தால்தான் ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்கும். அதுல முதலீடு செய்யணும் வேளாண் துறைக்கு. இது இல்லாம கூடுதலா எங்களுடைய கணக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். 50 லட்சம் பேர் அடுத்த 5 ஆண்டுகள். அதெல்லாம் நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் அதுல. அது பயிர் கடன் சுமை, கொள்முதல் விலை உள்ளிட்ட உழவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அவற்றை களைவதற்கான நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். அனைத்து விளை பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக சட்டத்தை கொண்டு வருவோம். இது யாரும் இந்தியாவில் செஞ்சது கிடையாது. இது அவசியமானது. தமிழ்நாட்டில் 2025-26 ஆண்டு உழவர்களின் லாபத்தையும் வாழ்வாதாரத்தையும் பெருக்குவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சிறப்பாண்டாக கடைபிடிக்கப்படும். அனைத்து விளை பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாகும் வகையில் வேளாண் விளை பொருட்கள், அதாவது கொள்முதல் விலை நிர்ணயம் மற்றும் கொள்முதல் சட்டம் 2025 நிறைவேற்றப்படும். ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து அனைத்து விளை பொருட்களையும் அரசு கொள்முதல் செய்யும் என்று. அனைத்து விளை பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்யும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வசதியாக வேளாண் வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும். புதிய அமைச்சகத்தை உருவாக்குவதற்காக வேளாண் விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வதற்காக தனி ஆணையம் அமைக்கப்படும். உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு லாபம் சேர்த்து விலை நிர்ணயிக்கப்படும். இது MS சுவாமிநாதன் பரிந்துரை, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த பரிந்துரையை அவர் வெளியிட்ட அடுத்த மாதமே நாங்கள் அதை வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இவ்வளவு காலமா வலியுறுத்தி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நாங்க எங்களை போட்டு சமீப காலத்துலதான் மத்திய அரசு அந்த கொள்கையில ஏத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை நடைமுறை செய்யல. நடைமுறையில பல சிக்கல்கள் இருக்கிறது. ஏன்னா இது எந்த அளவுல விவரங்கள், எவ்வளவு உற்பத்தி செலவு எவ்வளோ, அது வந்து சரியான முறையில உற்பத்தி செலவு அவங்களுக்கு கணக்கிட முடியல. அதனால அது முழுமை அடையல. மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க MS சுவாமிநாதன் பரிந்துரையை. MS சுவாமிநாதன் பரிந்துரைனா உற்பத்தி செலவு பிளஸ் 50 விழுக்காடு லாபம் அப்படின்னு போட்டா அதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு. ஆனால் அது சரியான முறையிலே நடைமுறைக்கு வரல. அதே போன்று காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை விலை நிர்ணயிக்கப்படும். அடுத்தது நெல்லுக்கு 3500 ரூபாய் ஒரு குவிண்டால், கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய். இன்னைக்கு கிடைக்கிறது நெல்லுக்கு, அதாவது சன்ன ரக நெல்லுக்கு பாத்தீங்கன்னா 2315 ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது. மாநில அரசு அதற்கு ஊக்கத்தொகை என்று 135 ரூபாய் ஏதோ அப்படி போடுறாங்க. தமிழக அரசு அது அப்படி போடுறாங்க, அவ்வளவுதான். ஆக மொத்தம் 2450 ரூபாய் இன்னைக்கு விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஒரு குவிண்டால்னா 100 கிலோ கிடைக்கிறது. எங்களுடைய அறிவிப்பு 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நெல்லு ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்வதற்கு 1950 ரூபாய் ஆகுது, உற்பத்தி செய்யறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு அங்க போய் கொள்முதல் நிலையத்துல போய் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு 100 ரூபாய் செலவாகுது. ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, ஒரு மூட்டைனா 40 கிலோ மூட்டை தான் வரும். ஆக 2.5 மூட்டை. ஒரு மூட்டைக்கு லஞ்சம் எவ்வளவுன்னா 60 ரூபாய், 2 மூட்டைக்கு 120 ரூபாய், 2.5 மூட்டைக்கு கிட்டத்தட்ட 150 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் தமிழ்நாட்டில் நெல்லை விற்க முடியும். எங்க? அரசு கொள்முதல் நிலையத்தில். ஆக 1950 ரூபாய் பிளஸ் 150 ரூபாய், அப்புறம் எடுத்துட்டு போறது, இதெல்லாம் போச்சுன்னா நட்டம். இதுதான் கரும்பு. கரும்பு இன்னைக்கு அரசு, மத்திய அரசு நிர்ணயித்த விலை கரும்பு பாத்தீங்கன்னா 3150 ரூபாய் ஒரு டன். தமிழ்நாடு அரசு அப்படி போடுறது எவ்வளவு? 145 ரூபாய்.
இன்னும் இந்த வருஷம் அறிவிக்கல. 145 ரூபா அப்படியே அப்படியே போடு. கடுமையா சொல்லணும் இந்த வார்த்தையை, ஆனாலும் கொஞ்சம் மேடை நாகரிகத்துக்காக கொஞ்சம் நான் பணிவா சொல்றேன் நான். ஆனா ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 3000 ரூபாய் ஆகுது. நாங்க அறிவிக்கிறது ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய். இதெல்லாம் செய்தோம் என்றால் விவசாயிகளுக்கு நம்ம மானியம் கொடுக்க தேவையில்லை, கடனை கொடுக்க தேவையில்லை, எதுவும் கொடுக்க தேவையில்லை. அவங்களே சுயமரியாதையோடு வாழுவாங்க. ஏன்னா அதிக சுயமரியாதை உள்ளவர்கள் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் தான். ஆனால் அதற்கேற்ப அரசாங்கம் இன்று வரை அவர்களுக்கு எந்த திட்டமும் செய்யல, அவங்கள பத்தி கவலையும் இல்லை, அக்கறையும் கிடையாது. அடுத்து வேளாண் விளைபொருட்களுக்கு கொள்முதல் செய்வதற்காக தனி வாரியம் அமைக்கப்படும். நெல் உள்ளிட்ட விளைபொருட்கள் கொள்முதல் செய்ய 6000 நிலையங்கள் அமைக்கப்படும். அதாவது இன்னைக்கு நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3200 கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. கூடுதல் அதிகமா டெல்டாவில் இருக்கு. இது 4000 உயர்த்தப்படும். அதாவது நெல்லுக்கு மட்டும் 3200 இருந்து 4000 உயர்த்தப்படும். மற்ற விளைபொருட்களுக்கு கூடுதலாக 2000 கொள்முதல் நிலையங்கள், அதாவது மொத்தத்தில் 6000 கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும். அப்புறம் கொள்முதல் பணிகளை மேற்கொள்ள 38,866 பருவகால பணியாளர்கள் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். இருக்கிறவங்களுக்கு பணி நிலைப்பு. அதனால கூடுதலாக 12,000 பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள். அடுத்தது கொள்முதல் வாரியத்திற்கு 6000 கோடி மானியம். தமிழக அரசே நெல்லை கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் மூலம் வழங்குவதில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின்படி மத்திய அரசிடம் இருந்து நெல் உள்ளிட்ட உணவு பொருட்களை வாங்க தேவை கிடையாது. அதனால் அதற்கான மானியத்தை மத்திய அரசிடமிருந்து நேரடியாக பெற நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க கிட்ட நம்ம வாங்க வேண்டாம், ஏன்னா இங்கேயே எல்லாமே நம்ம கொள்முதல் செய்யறதுனால மானியத்தை மட்டும் நம்ம மத்திய அரசிடம் இருந்து பெறப்படும் நேரடி மானியம், தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் உணவு மானியம் ஆகியவற்றை கடந்தும் கொள்முதல் வாரியத்திற்கு பெரும் செலவு ஏற்படும். அதை சமாளிக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் கொள்முதல் மானியமாக 6000 கோடி வழங்கப்படும். இது பட்ஜெட்ல வழங்கப்படும். அதுக்கப்புறம் காவிரி பல்பொருள் அங்காடிகள் 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அதாவது பல்பொருள் அங்காடிகள்னா என்னன்னா, இப்ப நம்ம இந்த விளை பொருட்களை கொள்முதல் செய்து அதை எல்லாமே நியாய விலை கடையில நம்ம கொடுத்துட்டு வரோம். கொடுத்துட்டு அதுல இருக்கிற மிச்ச பொருள் இருக்கு, அதை புதிதாக காவிரி பல்பொருள் அங்காடிகள் என்று உருவாக்கி கிட்டத்தட்ட அதுல வந்து தமிழ்நாடு முழுவதும் 30,000 அங்காடிகளை உருவாக்கி நியாய விலை கடையில என்ன அது கிடைக்குது அந்த விலைக்கு சேர்த்து இதுல அந்த பொருட்களை விற்கிறது. இதனால 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது இல்லாம தனியாரும் இதுல எடுத்துக்கலாம், இதை வாங்கி செய்யலாம். ஆனா விலை வந்து நிர்ணயம் செய்யறது தமிழ்நாடு அரசு தான் செய்யும். அடுத்தது நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை, சமையல் எண்ணெய் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு உழவர்களிடம் இருந்து நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட்டு மானிய விலை நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்படும். அதன் பிறகு நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை நியாய விலை கடைகளின் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும். பருப்பு எண்ணெய் வித்து உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டம். தமிழ்நாட்டில் துவரம்பருப்பு சாகுபடி செய்யப்படும் பரப்பு இப்போதுள்ள 1,25,000 ஏக்கரில் இருந்து அடுத்தது 3 ஆண்டுகளில் 3 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். அது துவரம்பருப்பு சாகுபடி செய்கின்ற பரப்பு. துவரம்பருப்பு சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 சிறப்பு ஊக்கத்தொகை. அதாவது மானியம் வேற, ஊக்கத்தொகை வேற. இது ஊக்கத்தொகை. எண்ணெய் வித்து பயிர்களை எள் சாகுபடி பரப்பு ஆண்டிற்கு 50,000 ஏக்கர் விதமும், சூரியகாந்தி சாகுபடி பரப்பு ஆண்டிற்கு 25,000 விதமும் 25,000 ஏக்கர் விதமும் அதிகரிக்கப்படும். நிலக்கடலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிலக்கடலை சாகுபடி பரப்பு வந்து 5,62,000 ஏக்கர். இது வந்து 7 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும்.
எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 7,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அப்புறம் வேளாண் திட்ட ஆணையம். தமிழ்நாட்டில் வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கி தருவதற்காக தமிழ்நாடு வேளாண் திட்ட ஆணையம் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்படும். வேளாண் திட்ட ஆணையம் என்று. வேளாண் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநில வேளாண் கொள்கை உருவாக்கப்படும். இதுதான் முக்கியமானது, மாநில வேளாண் கொள்கை. நீர்ப்பாசன திட்டங்களை புத்தெழுச்சியுடன் செயல்படுத்த தமிழ்நாடு நீர்ப்பாசன திட்ட செயலாக்க ஆணையம். இத்தனை ஆணையங்கள் உருவாக்கப்படும். நீர்ப்பாசன திட்ட செயலாக்க ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் அதிகரிக்கப்படும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர், அதாவது தோராயமா 16 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு வேளாண் சார்ந்த பயனை தவிர்த்து வேறு பயனுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால வேளாண் துறைக்கு 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது வேளாண் பயன்பாட்டிற்கு. இது அடுத்த 5 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் அதிகப்படுத்தப்படும் வேளாண் பயனுக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கடந்த சில 10 ஆண்டுகளில் 15,000 ஏரிகள் காணாமல் போய்விட்டன. தமிழ்நாட்டில் 27,000 ஏரிகள் கொள்ளளவு ஆக்கிரமிப்பால் குறைந்து விட்டது. காணாமல் போன ஏரிகளை மீட்டெடுக்கவும், ஆக்கிரமிப்புகளை ஏரிகளை மீட்டெடுக்கும் ஏரிகள் வேளாண்மை வாரியம் என்ற அமைப்பை உருவாக்கப்படும். ஏரிகள் வேளாண்மை வாரியம், அதாவது சமீபத்திலோடு நீங்க பார்த்துட்டீங்க, February 3 உலக சதுப்பு நில நாள், வேர்ல்ட் வெட்லேண்ட் டே. இதுல பச்சாவரத்தில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கணும். தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும். சதுப்பு நிலம்னா வெட்லேண்ட். வெட்லேண்ட்னா நம்ம ஏரி, கண்மாய், குளம், குட்டை இதெல்லாமே வெட்லேண்ட் தான், வெட்லேண்ட். இதுல என்னன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,900 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. இதில் 26,800 சதுப்பு நிலங்கள் 5 ஏக்கருக்கு கூடுதலாக இருக்கிறது. இதை வரையறை செய்து, இதை அறிவித்து, இதை பாதுகாக்க வேண்டும் என 2010 சட்டம் இருக்கு. இந்தியா முழுவதும் செய்யணும் சட்டம் இருக்கு. இதற்கு சம்பந்தமான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே 2017 14 போட்டது, 17 புதுசா போட்டது எல்லாம் இருக்கு. சமீபத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்தது. அந்த ஆணையின்படி பார்த்தீர்கள் என்றால், இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து ஏரிகள் குளங்களையை, அதாவது 5 ஏக்கருக்கு மேல உள்ள ஏரி குளங்களை வரைமுறை செய்து அதற்கு அரசாணை வெளியிட வேண்டும். அதாவது அது அரசாணை வெளியிட்டா பாதுகாக்கப்படும். இல்லைன்னா இப்போ வரைமுறை செய்து ஏரிக்கு இதுதான் எல்லை, இவ்வளவு பெரிய ஏரி, இது குளம், இதெல்லாம் சேர்ந்து வரைமுறை செய்யணும். சேட்டலைட் மேப்பிங் எல்லாமே இருக்கு. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஏரிக்கு கூட வரைமுறை செய்து அதற்கு அரசாணை வெளியிடவில்லை. இது எவ்வளவு மோசடி இது! அப்போ என்ன நிலையில நம்ம இருக்கிறோம் கேட்டா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டா, நாங்கள் 100 ஏரிகளை நாங்க எல்லாம் ரெடி வச்சு பண்ணிருக்கிறோம், ஆனா நாங்க இன்னும் நோட்டிஃபை பண்ணல. எதுல எவ்வளவுல? 42,900 ஏரி குளங்களில், அதுலயும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள 26,800 ஏரி குளங்களில் 100 ஏரிகளை வரைமுறை செய்திருக்கின்றார்கள். ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட நோட்டிஃபை பண்ணலன்னா, அப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய என்ன பிரயோஜனம்? அப்ப இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த ஏரி குளங்களை பாதுகாக்க கூடாது. அப்பதான் இவங்க கட்சிக்காரங்களோ அவங்களுக்கு வேண்டியவங்களோ அதுல ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஏரியை காலி பண்ணிடலாம், குளத்தை காலி பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அதாவது 15,000 ஏரி காணாம போயிடுச்சு. வடிவேல் படத்துல கிணத்தை காணாம கம்ப்ளைண்ட் பண்ணுவாருல்ல, அதே மாதிரிதான் 15,000 ஏரிகள் தமிழ்நாட்டில் காணாமல் போய்விட்டது என்று காவல்துறையில போய் புகார் கொடுக்கணும். அடுத்தது, விலங்குகள் தாக்கி உயிரிழப்போருக்கு 25 லட்சம் இழப்பீடு. அதுல காயமடைந்தவருக்கு 15 லட்சம், லேசான காயம் 5 லட்சம். வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு முதலீடு திரட்டுவதற்காக வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். இப்போ தமிழ்நாட்டிலேயோ எல்லாம் போட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு உலகத்துல இருந்து எல்லாம் கொண்டு வராங்கல்ல, அழைக்கிறாங்களே, நீங்க வாங்க வாங்க போட்டு, அதுக்கப்புறம் போட்டோ போட்டு
புரிந்துணர்வு கையெழுத்து போடுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு போட்டோ போட்டு 10 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி கிடைக்கிறது எவ்வளவு? மொத்தம் 3000-4000 கோடி தான் முதலீடு செய்யறாங்க. ஆனா போட்டோ மட்டும் போட்டுறாங்க. அதே இந்த நாங்க செய்யறது வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு உலகத்துல எல்லாரும் வரட்டும். ஏன்னா தமிழ்நாட்டுல 5 நிலைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளோ இயற்கை வளங்கள் நமக்கு இருக்கு. அதை நம்ம வியூகங்கள் வைத்து அதை அதிகப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. இதுல முக்கியத்துவம் கொடுங்க, விவசாயத்துல முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க ஐடி மால்கெல்லாம் டைட்டில் பார்க்கலாம் கட்டினதெல்லாம் பண்ணுங்க, ஆனா விவசாயிகளை வாழ விடுங்க. இதுதான் முக்கியமானது. இது விவசாயிகளை வாழ விட்டு விவசாயத்தை நம்ம பெருக்கணும்னா நிச்சயமா தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக வரும். 250 வேளாண் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படும். புத்தொழில் நிறுவனங்கள் அரசின் சார்பில் அதற்கு 1 கோடி வரை முதலீடு, 25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். யார் யார் தொடங்குறாங்களோ அதுக்கு 1 கோடி ரூபாய் நாங்க உதவி செய்வோம் அரசு சார்பில். அப்புறம் பயிர் காப்பீடு புதிய நிறுவனங்களுக்கு அரசே தொடங்கும். அதாவது இப்ப பயிர் காப்பீடு என்பது ஒரு ஏமாற்று வேலையா போயிடுச்சு. இப்போ ஒரு ஏக்கருக்கு 45 பைசா இப்படிலாம் கொடுக்கிற நிலை வந்துடுச்சு இப்போ. ஆனாலும் அது வேற. இப்போ ஒரு இயற்கை சீற்றம், வெள்ளம் வருது, சூறாவளி வருது, இல்ல காஞ்சி போயிடுது, வறட்சி வருது, எல்லாத்துக்கும் போட்டா இப்ப காப்பீடு எங்களுடைய கோரிக்கை பாத்தீங்கன்னா 30,000 ஒரு ஏக்கருக்கு, நெல்லுக்கு ஒரு 30,000 ஏக்கர் கொடுக்கணும், இல்ல கரும்புக்கு 1,20,000 ஏக்கர் ஒரு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுல அப்புறம் தமிழக அரசு கேட்டா மத்திய அரசு நாங்க 30,000 கோடி கேட்டோம், கொடுத்தது 300 கோடி கொடுத்தாங்க. அது வேற ஒரு வசனம் தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அதுல மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். அதனால இதுல என்ன பார்த்தோம், தமிழ்நாடு அரசே ஒரு புதிய நிறுவனத்தை, காப்பீடு நிறுவனத்தை தொடங்கட்டும், முதலீடு செய்து தொடங்கட்டும். அதற்கு உழவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் இயற்கை சீற்றங்கள் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்ய புதிய பயிர் காப்பீடு நிறுவனத்தை தமிழக அரசை தொடங்கும். இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு அரசின் சார்பில் நிவாரணம் வழங்க நிலையான நிவாரணம் திட்டம் வகுக்கப்படும். இந்த திட்டத்தின்படி வறட்சியால் முழுமையாக பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு, குறுவைனா இங்க இதுல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் சொல்றது, டெல்டால மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும், ஏக்கருக்கு 40,000 ரூபாய், ஓரளவு பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 25,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்படும். கரும்புக்கு 1.2 லட்சம் ஏக்கர் 1.2 லட்சம் ரூபாய், நிலக்கடலைக்கு 33,000 ரூபாய், பிற பண பயிர்களுக்கு 1,25,000 வரை இழப்பீடு வழங்கப்படும். அப்புறம் நெல் உற்பத்தி திறன், இப்போ சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 6 டன் உற்பத்தி செய்கின்ற திறன் சில மாநிலங்கள்ல இருக்கு. வட மாநிலங்கள்ல சில இருக்கு, பஞ்சாப்ல இருக்கு, ஹரியானால இருக்கு, அதெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுல சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 5 டன் தான் உற்பத்தி செய்கின்ற திறன் இருக்கு. ஆனால் திருவண்ணாமலை, விழுப்புரம், அந்த திருவண்ணாமலை போலூர் பகுதியில, இல்ல கடலூர் சில பகுதியிலாம் பாத்தீங்கன்னா 6 டன் இன்னைக்கு இருக்கு. ஆக இந்த பகுதியில 7 டன்னாக உற்பத்தி திறன் உயர்த்த அத்துணை வசதிகளும் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் 5 டன்ல இருந்து உற்பத்தி திறன் 6 டன்னாக ஒரு ஹெக்டேருக்கு 6 டன்னாக உயர்த்தப்படும். வேளாண் துறையில் ஆண்டிற்கு 6 விழுக்காடு வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான உத்திகளை வகுத்த வழக்க வல்லுநர் குழு அமைக்கப்படும். நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், 6 விழுக்காடு வேளாண் வளர்ச்சி இருந்தால்தான் ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக. இப்ப உலகத்துல வளர்ந்த நாடுகள் நம்ம சொல்றோம், டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ் பிரிச்சிருக்கிறோம் 3. இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி தான், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. ஆசியாவில் ஜப்பான் வளர்ந்த நாடு, சவுத் கொரியா வளர்ந்த நாடு, சிங்கப்பூர் வளர்ந்த நாடு. அப்போ உலக அளவில் வளர்ந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு எல்லா வகையிலையும். அதே போன்று இந்தியாவில் வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு இன்னும் வளர்ந்துதான் கொண்டிருக்கிறது. அது வளர்ந்த மாநிலமாக, டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு அதை கொண்டு வரணும்னா இதுல வேளாண் வளர்ச்சி 6 விழுக்காடா இருக்கும். பொருளாதாரம், ஒட்டுமொத்த பொருளாதாரம் தமிழ்நாட்டில் அடுத்த பட்ஜெட்ல நாங்க சொல்ல போறோம். கடந்த
கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 10, 10.5, 11 விழுக்காடு. இந்தியா முழுவதும் வளர்ச்சின்னா பாத்தீங்கன்னா 5.6 தான் இந்தியா முழுவதும் வளர்ச்சி. இப்ப சமீபத்தில் இந்த குவார்டர் போன டிசம்பர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 6.2ன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. தமிழ்நாட்டுல எங்களுடைய இலக்கு வேளாண் துறைக்கு இப்ப இருக்கிற 2.2 தான் வேளாண் துறை. 6 விழுக்காடு வளர்ச்சி என்னைக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா வளரும். போர் அடிக்கிறேன்னா வேளாண் துறையினாலே ஒரு மாதிரிதான். ஆனா அவங்க சேத்துல கால் வைக்கலன்னா நீங்க சோத்துல கைய வைக்க முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதுதான் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சிகள் 3 நாட்களுக்கு நடத்தப்படும். ஏன்னா தெரிஞ்சுக்க புதிய தொழில்நுட்பங்கள் உலக அளவில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கிறதோ கண்காட்சிகள் ஒரு அந்தந்த பகுதியில் எல்லா மாவட்டங்களிலும் அமைக்கப்படும். வேளாண் துறையில 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள். இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50 லட்சம். நினைச்சு பாருங்க. திமுக அரசு அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்க வந்தவுடன் அரசு வேலைகளில் 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்குவோம். 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு திமுக அரசு எவ்வளவு தெரியுமா அரசு வேலைகள் கொடுத்திருக்கிறாங்க? 32,000 பிளஸ் 30,000 நிரந்தர வேலை, தற்காலிகமாக 32,000, மொத்தம் 62,000 வேலை வாய்ப்பு தான் அரசு துறையில திமுக அரசு. ஆனா சொன்னது எவ்வளவு? 10 லட்சம். இந்த எங்க பட்ஜெட்டின் படி 50 லட்சம் வேலை வாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகும். நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நான் கிராமப்புறங்களில் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டதாரிகள் ஒருங்கிணைந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தப்படும். அவர்கள் அந்தந்த பகுதிகளில் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் சந்தைப்படுத்தல் குறித்து ஆலோசனைகளையும் சேவைகளையும் வழங்குவார்கள். இதன் மூலம் 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது தென்னை மரங்கள் தென்னை மரத்தில் இருந்து இறக்கப்படும் நீரா பானத்தை பாதுகாப்பான உரைகளில் அடைத்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 2 லட்சம் பேருக்கு மறைமுகமாக வேலை கிடைக்கும். அலையமணி, சந்தோஷமா? கிராமப்புற சுய உதவி குழுக்கள் மூலமாக ஆடுகள், கோழிகள், வான்கோழிகள், மீன்கள் ஆகியவற்றை விற்பனை செய்யப்பட்டு பட்டதாரிகள் இளைஞர்கள் குழுக்கள் மூலமாக முக்கிய நகரங்களிலும் சாலை ஓரங்களிலும் நவீன உணவகங்கள் அமைக்கப்பட்டு சுய உதவி குழுக்கள் வளர்க்கும் ஆடுகள், கோழிகள், மீன்கள் ஆகியவை சுவையாக சமைத்து வழங்கப்படும். இதனால் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இப்போ மற்ற வடகிழக்கு ஆசிய நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்கனாலே அது அவ்வளோ கூட்டம், சுவையா இருக்கும், நல்ல சுகாதாரமா இருக்கும், அதே போன்று விலையும் மிக குறைவாக இருக்கும். அது ஊக்குவித்து அதை செய்யப்படும். இது இந்த பட்ஜெட்ல மட்டும் இல்ல, எங்களுடைய ரெகுலர் பட்ஜெட்லயும் அது வரும். தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்கும் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் வாரியத்திற்கு 50,000 பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் புதிதாக திறக்கப்பட உள்ள 30,000 காவிரி பல்பொருள் அங்காடிகள் முன்னாடி சொல்லியிருக்கல, அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் ஊழியர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள். அதனால மொத்தமா நேரடியாகவும் மறைமுகமாக 50 லட்சம் பேர். உழவர் மூலதன மானியம் பயனாளிகள் எண்ணிக்கை 60 லட்சமாக உயர்த்தப்படும். அதாவது இன்னைக்கு மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவித்தாங்க. 6,000 ரூபாய் ஒரு ஆண்டிற்கு மானியமாக உழவர்களுக்கு நேரடியாக உழவர்களுக்கு சென்றடைகிறது. அதுல தொடக்கத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 54 லட்சம் 56 லட்சம்லாம் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 37.81 லட்சமாக குறைந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த திட்டம் தொடங்குற நேரத்துல 12 கோடி 15 கோடி இருந்தது. அதுக்கப்புறம் 8 கோடி பேர் தான் குறைந்தது. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 37.81 லட்சமாக தான் இருக்கிறது. இதை 60 லட்சமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது எப்படி நாங்க உயர்த்துவோம்? தமிழ்நாட்டில் சிறு குறு உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 வீதம், அதிகபட்சமாக 30,000 மூலதன மானியம் வழங்கப்படும். மூலதன மானியம் சப்சிடி. இதுல 30,000 அதிகபட்சம். அந்த 30,000த்துல மத்திய அரசு கொடுக்கின்ற 6,000 சேர்த்தா 35,000 அதிகபட்சம். ஒரு ஏக்கருக்கு
16,000 ரூபாய், 2 ஏக்கருக்கு 26,000 ரூபாய், 3 to 5 ஏக்கர் வைத்திருப்பவருக்கு 36,000 ரூபாய். அதாவது கேப் 5 ஏக்கருக்கு மேல இது இல்ல. 3 to 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு 36,000 ரூபாய் மானியம். காய்கறிகள், பழங்கள், மலர்கள் உள்ளிட்ட வேளாண் விளைபொருட்களை வீணாகாமல் பாதுகாத்து வைக்க அனைத்து வட்டங்களிலும் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ஸ் எல்லாமே வட்டங்கள் இல்ல அங்க எல்லாத்துலயும். ஏன்னா எவ்வளோ ஒரு மாவட்டத்திலயும் தமிழ்நாட்டுல ஒன்னு இருக்கு, விளைபொருள் இருக்கு, பழங்கள் இருக்கு, கனிகள் இருக்கு, காய்கறிகள் எல்லாமே இருக்கு. தக்காளியில இருந்து எல்லாமே தமிழ்நாட்டுல விளையுது, பழங்கள்ல இருந்து இருக்கு. அதை குளிர்பதன கிடங்குகள் மூலமாக பாதுகாத்து அடுத்தது கட்டத்துல சந்தைப்படுத்துதல். ஏன்னா இப்ப ஒரு உதாரணம், தக்காளி சில சீசன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது கோயம்பேடுல எம்பி சார்? 1 ரூபாய், 1 ரூபாய், சில நேரத்துல 200 ரூபாய். 1 ரூபாய் தக்காளி வந்ததுன்னா அங்க விவசாயிகள் வந்து அதை பறிக்கிறது கூட மாட்டாங்க. பறிச்சு அதை எடுத்துட்டு அதை கூலி கொடுத்து அதை எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போறதெல்லாம் கட்டுப்படி ஆகல, விட்டுறாங்க. அதாவது அப்ப அந்த நேரத்துல வந்து குளிர்பதன கிடங்குல வச்சுக்கிட்டு 3 மாதத்துக்கு போய் விலை ஏறணும்னு அந்த விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நல்ல விலை நிர்ணயம் இது செய்யறது. 600 புதிய கிடங்குகள் அமைக்கப்படும், கொள்முதல் வாரியத்துக்கு கொள்முதல் செய்யப்படும். அப்புறம் உழவு, நடவு, அறுவடை எந்திரங்களுக்கு கூடுதல் மானியம். இது ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அல்ல அந்த எந்திரங்கள் இப்ப எல்லாமே ஆள் இல்லை. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினால யாரும் விவசாயிகளுக்கு எதுவும் வரமாட்டாங்க. இப்போ அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால இப்ப அது இல்லாம இப்ப மாடர்னைசேஷன், நவீன விவசாயம் அதுல கொண்டு வரதுனால இயந்திரங்கள் மூலமாக அறுவடை செய்யுது. நடவும் இயந்திரங்கள், அறுவடையும் இயந்திரங்கள் மூலமாக அதற்கு வந்து கூடுதலாக மானியம் வழங்கப்படும். இல்லை. அப்புறம் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் 9 மாவட்டங்களுக்கு விரிவாக்கும். அதாவது காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதாவது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று முதல் ஆலோசனை சொல்லி அதற்கு வரைவுரை செய்த பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது 2015 நாங்கள் இது வெளியிட்டு 16 நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி தொடர்ந்து 5 ஆண்டுகள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், விழிப்புணர்வுகள், செய்திகள், அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிட்டத்தட்ட 5 முறை இதற்கு மட்டும் வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் பேசி துண்டு பிரசுரங்கள் எல்லாம் டெல்டா பகுதியில் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிறகு மற்ற கட்சிகளும் இந்த கோரிக்கையை வைத்து பிறகு இன்று காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் முழுமையாக வந்திருக்கிறது. இப்ப இந்த சட்டத்தின் கீழ் கூடுதலாக, அதாவது அத்தனை மாவட்டங்கள் கூடுதலாக பாத்தீங்கன்னா இப்ப மொத்தத்துல 9 மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை ஆகிய 9 மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக விரிவாக்கப்படும். இதற்கான சட்ட திருத்தம் நடப்பு தொடரில் நிறைவேற்றப்படும். காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வேளாண் தவிர்த்து பிற தொழில் திட்டங்கள் அனைத்தும் தடை செய்யப்படும். வேற ஓஎன்ஜிசி, இந்த மீத்தேனு, ஈத்தேனு அதெல்லாம் எதுவுமே அனுமதி வழங்கப்படாது. அப்புறம் என்எல்சி 3வது சுரங்கம் திட்டம், முதல் 2 சுரங்கங்கள் விரிவாக்க திட்டம். 3வது சுரங்க திட்டம் அவங்க புதுசா வச்சிருக்காங்க, பிளான் வச்சிருக்காங்க, நடக்க போறது கிடையாது. இந்த ஆவேசம் முதலமைச்சருக்கு வரமாடுது. மதுரையில அங்க ஒண்ணு பிரச்சனைனா, சுரங்கம்னா உடனே முதலமைச்சருக்கு ஆவேசம், கோபம் வருது, ஆத்திரம் பாக்குறோம். நம்ம இருக்கிற வரைக்கும் நான் நடக்காது. அவர் ஊரு திருவாரூர்ல ஒரு நிலக்கரி சுரங்க திட்டம் வந்துச்சுன்னா நானும் டெல்டாக்காரன் விட மாட்டேன், முடியாது அப்படின்னு. ஆனா இந்த பாவப்பட்ட இந்த கடலூர் மாவட்டத்துல வந்ததுன்னா, சுரங்கம் வந்ததுன்னா கப்பு சிப்பு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு, ஒரு ரியாக்ட் கூட பண்ண மாட்டாரு. இதுதான் யதார்த்தம். என்எல்சி 3வது சுரங்க திட்டம், அது இல்லாம முதல் 2 திட்டங்கள், முதல் சுரங்கம் 2வது சுரங்கம் விரிவாக்கம் திட்டம் ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்படும். வேணாம்பா, திட்டமே வேண்டாம், திட்டம் வேண்டாம். இன்னைக்கு என்எல்சியில 40,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. 40,000 ஏக்கர் இருக்கு. அந்த 40,000 ஏக்கர்ல நீங்க சோலார் வச்சுக்கீங்க. உங்ககிட்ட இருக்குதுல 40,000 ஏக்கர், அந்த 40,000 ஏக்கர்ல நீங்க சோலாரை போட்டுட்டு போங்க. இப்ப நீங்க உற்பத்தி செய்யற கரண்ட் எவ்வளவு தெரியுமா? மொத்தமா 2400 மெகாவாட்.
அந்த 2400 மெகாவாட்ல நீங்க ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு கொடுக்கறது எவ்வளோ? 600 மெகாவாட். இதுக்கு எதுக்கு நான் உனக்கு நிலத்தை கொடுத்து, என் நிலத்தை, எனக்கு சோறு போற நிலத்தை உனக்கு ஏன் கொடுத்து வீணாக்கி என் வருங்கால சந்ததியினர் எதுக்கு என்ன சோறு சாப்பிடுவோம், எங்க போறான்? நீ சோலார் நீ போட்டினா நீ இப்ப 2400 மெகாவாட் இல்ல, நீ 10,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய. இல்ல இதே என்எல்சி தூத்துக்குடியில அனல் மின் நிலையம் வச்சிட்டு இருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்கன்னா நிலக்கரி இறக்குமதி செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. அவங்க இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா எங்க இருந்து இறக்குமதி செய்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இதே என்எல்சி ஏன் நெய்வேலியில பண்ணிட்டு போங்க. அது கடலூர் துறைமுகம் இருக்குல்ல, கடலூர் துறைமுகத்துக்கும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்குது? ஏன்னா 30-40 கிலோமீட்டர் இருக்கு. எதுக்கு நீங்க நிலத்தை அழிக்கிறீங்க? அதனால அது ரத்து இந்த திட்டம். இது என்னைக்கு முதலமைச்சர் கொஞ்சம் உணர்வு, கொஞ்சம் கோபம் வருதுன்னு எப்போ வரும்போது தெரியல. வருமா? வரும், ஆனா வராது. இன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த நாள். ஆமா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். 100 ஆண்டுகள் நல்ல உடல் நலத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அவரை பத்தி பேசிட்டு வாழ்த்து இப்படி சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. அது வாழ்த்து சொல்றது ஐயாவும் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அவர் அரசியல் நாகரிகம். அரியலூர் மாவட்டத்தில் புதிய சிமெண்ட் ஆலைகள் அமைக்க தடை விதிக்கப்படும். போதும். ஏன்னா நீங்க நினைச்ச கூடாது, என்னடா பாட்டாளி கட்சி, என்னடா வளர்ச்சிக்கு எதிரான கட்சி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய விளைநிலங்களை, விவசாயத்தை அழித்து வளர்ச்சி என்பது எங்களுக்கு வேண்டாம். அது வளர்ச்சி கிடையாது, அது அழித்தல். அதனால அது சிமெண்ட் ஆலைகள் அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது. அன்றாடம் 5 பேர் அரியலூர் மாவட்டத்தில் இறக்கின்றார்கள் விபத்தினால். ஆக்சிடென்ட்ஸ் தாறுமாறா நடக்குது. அவ்வளோ லாரியில லோடு ஏற்றிக்கிட்டு அங்கங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 66,000 ஏக்கர் பரப்பளவில் 66,000 ஏக்கர். சுப்பிரமணிய நல்லா கேளு. 66,000 ஏக்கர் பரப்பளவில் வீராணம், பாளையங்கோட்டை சுரங்க திட்டம், சேத்தியாத்தோப்பு சுரங்க திட்டம் ஆகியவற்றுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படும். என்னன்னா என்எல்சி அடுத்த பிளான். வீராண ஏரி பார்த்திருக்கீங்களா? நம்ம சோழர்கள் வெட்டின ஏரி. அந்த ஏரி பாசன பகுதியில எப்படி எடுக்க போறாங்களா? நிலக்கரி சுரங்கம் வரப்போதான். எப்படி? வீராண ஏரி பாசனத்துல இருக்கிற நஞ்சை நிலத்துல நிலக்கரி எடுக்க போறாங்க. அது பேரு வீராணம் பாளையங்கோட்டை சுரங்க திட்டம். எவ்வளவு அநியாயங்கள் இது. அட்லீஸ்ட் அதுக்காவது முதலமைச்சர் வாயை திறக்கிறாரா? எவ்வளவு அநியாயம் அதெல்லாம். அடுத்தது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது. இது சொல்லியிருக்கிறேன் நான். இதன் மூலம் தமிழ்நாடு ஹைட்ரோ கார்பன் திட்டம் இல்லாத மாநிலமாக திகழும். சிப்காட் தொழில்பேட்டைகளுக்கு நிலங்களை கையகப்படுத்த தடை. போதும்பா. நாங்க சிப்காட்டு எதிரானவங்க கிடையாது. சிப்காட் அவசியமானது. தொழில் வேண்டும், முதலீடு வேண்டும், வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும், வளர்ச்சி அடையணும், எல்லாம் மாற்று கருத்தை கிடையாது. விளை நிலங்களை அழிச்சு சிப்காட் எங்களுக்கு வேண்டாம். இது என்னை பொறுத்தவரை விளைநிலங்களை அழிச்சு சிப்காட் கொண்டு வருவது என்னை பொறுத்தவரை இது ஒரு முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ். பகிரங்கமா நான் சொல்றேன். சோறு போற நிலத்தை அழிச்சு அங்க நீங்க ஃபேக்டரி கொண்டு வந்து ஏதோ அங்க இருக்கிற 100 பேருக்கு வேலை கொடுத்து அங்க ஒரு முதலாளியை உருவாக்கி அந்த முதலாளி அவன் பணக்காரன் ஆகிறதுக்கு இது முட்டாள்தனம். அரசு நிலத்துல சிப்காட் அமையுங்கள். தரிசு நிலம் எவ்வளோ இருக்கு, லட்சக்கணக்கான ஏக்கர் தமிழ்நாட்டில் தரிசு நிலங்கள் இருக்கு, அங்க சிப்காட் அமையுங்க.
தமிழ்நாட்டுல ஏன் சென்னையில மட்டும் சென்னை சுத்தி இருக்கிற பகுதியில் மட்டும் ஏன் நீங்க தொழிற்சாலை கொண்டு வரீங்க? ராமநாதபுரத்துல கொண்டு வாங்க, மதுரையில கொண்டு வாங்க, திருநெல்வேலியில கொண்டு வாங்க, தென்காசியில கொண்டு வாங்க, தேனியில கொண்டு வாங்க, தென் மாவட்டத்துல கொண்டு வாங்க. அது என்ன எல்லாமே சென்னை. செய்யார் சிப்காட் விரிவாக்கத்திற்கான மேல்மா உள்ளிட்ட கிராமங்களில் 3000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் திட்டம் கைவிடப்படும். இது மாண்புமிகு ஏவா வேலு அவர்களுக்கும் தெளிவா சொல்றோம். அவர்தான் இதுல எப்படியாவது வரணும், எப்படியாவது கொண்டு வரணும்னு அப்படின்னு இப்படி என்னென்னமோ அரசியல் நடந்துட்டு இருக்கு. சோறுக்கு எங்கேயா போவீங்க நீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், நாளைக்கு நம்ம சந்ததியினர் சோறுக்கு என்ன போக போறாங்க? எங்க போக போறாங்க? பிச்சை எடுப்பீங்களா நீங்க? ஏவா வேலு அமைச்சர் அவருடைய வாரிசுகள்லாம் சொல்றது, அவருடைய கொள்ளு பேரனுடைய கொள்ளு பேத்தியோட கொள்ளு இவங்களாம் சோறுக்கு எங்க போக போறாங்க? அவங்க நல்லா இருக்க போறாங்க, அவங்க எல்லாரும் சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. இங்க இருக்கிற மக்கள் தான் பாவம். நீங்க என்ன ஜப்பான் கிட்டயும் இல்ல தாய்லாந்து, கம்போடியா, லாவோ பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா, நாங்கெல்லாம் ஃபேக்டரி கட்டிட்டியா தமிழ்நாட்டுல, எங்களுக்கு சோறுக்கு விளைவிக்கிறதுக்கு இடம் இல்லையா, எப்படியாவது கொஞ்சம் சோறு குடியான்னு எங்க போக போறீங்க? இதுதான் வளர்ச்சியா? இது வளர்ச்சி கிடையாது. சிப்காட் உள்ளிட்ட எந்த தொழில் திட்டத்திற்கும் வேளாண் விளைநிலங்களை கையகப்படுத்தப்படாது. சென்னை அருகே அறிவு நகரம் அமைக்க 870 ஏக்கர் நிலம் எடுக்கும் திட்டம் கைவிடப்படும். அதாவது இன்டெலெக்சுவல் சிட்டியம். எதுக்கு அதெல்லாம்? அது எங்க? கொசஸ்தலை ஆற்று படுகையில மொத்தம் 1400 ஏக்கர் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் நானே போராட்டம் பண்ணணும்னு சொன்னோடனே இல்ல அது 870 ஏக்கர் தான் குறைச்சிட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு? அதுவும் இவங்க செய்ய போறது இல்ல, இவங்க ஒரு அமெரிக்கா நிறுவனத்துக்கு அந்த மொத்தமா கொடுத்து அவன் டெவலப் பண்ண போறான். டெவலப் பண்ணி எதுக்கு டெவலப் பண்ண போறான்? வேற என்ன? ஏன் இதை போய் நீங்க திருவண்ணாமலையில எவ்வளவு செங்கம் தொகுதியில பக்கத்துல இருக்குது, அங்க பண்ணுங்க. இல்ல நீங்க பெரம்பலூர்ல பண்ணிட்டு போங்க, இல்ல பரமக்குடியில பண்ணிட்டு போங்க, ராமநாதபுரத்துல. ஏன் அங்கெல்லாம் பண்ணா கிடைக்காது? உனக்கு அறிவு நகர்லாம் அறிவு வராது? அங்க முப்போகம் விளைகிற அந்த மண்ணை அவங்க, அதாவது இவங்க அப்படியே அழிச்சுன்னு, எந்த அழிக்கணும்? பச்சை அவங்களுக்கு பிடிக்காது போல. நான் நல்ல அர்த்தத்தில் தான் நான் சொல்றேன். நான் பசுமையா பயிர்கள் பிடிக்காது, அப்படியே அழிச்சிடணும், அழிச்சிட்டு முடிச்சிடணும். கிழக்கு கடற்கரை சாலை பகுதி பாதுகாக்கப்பட்ட பறவைகள் வாழிடமாக அறிவிக்கப்படும். ப்ரொடெக்டட் பேர்ட்ஸ் ஜோன், அதாவது வலசை பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு வருது. அதுல 70 விழுக்காடு பறவைகள் எங்க தெரியுமா வருது? தமிழ்நாட்டில் வருகின்ற வலசை பறவைகள் 70 விழுக்காடு சென்னைக்கு வருது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எனக்கே இது புது செய்தி. அருள் சொன்னது வரையும் சொல்ற வரைக்கும் எனக்கு இது செய்தி தெரியல. கடந்த ஆண்டுதான் எனக்கு தெரியுது. 70 விழுக்காடு பறவைகள், தமிழ்நாடு வர பறவைகள் சென்னை சார்ந்து, பழவேற்காடுல இருந்து, பள்ளிக்கரணையில இருந்து, கேளம்பாக்கத்துல இருந்து, திருப்போரூர்ல இருந்து, அதற்கு பிறகு கொஞ்சம் இந்த பக்கம் போனா வேடந்தாங்கல், அப்புறம் கரிக்கிளி அங்க, அதுக்கப்புறம் நம்ம மரக்காணம் தாண்டி கழுவேலி, இந்த ஸ்ட்ரெச் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பறவைகள் இந்த ஸ்ட்ரெச்ல மட்டும் வருது. சென்னையில 70 விழுக்காடு. இதெல்லாம் எவ்வளவு கொடுப்பன? அதில் 1000-5000 கிலோமீட்டர்ல இருந்து வருது. ரஷ்யால இருந்து, சைனாவில இருந்து, தெற்கே இந்த ஆஸ்திரேலியால இருந்து வருது. எதுக்கு வருது? இங்க வந்தா நாங்க ஏதோ பாதுகாப்பாக இருப்போம்னு அந்த நம்பிக்கையில வருது. ஆனா இவங்களுக்கு, இந்த பறவைகளுக்கு இந்த திமுக அரசு பத்தி தெரியாது. இவங்க எல்லாம் ஒழிச்சு அழிச்சு, அந்த இடத்தெல்லாம் அழிச்சு, அவருடைய வாழ்விடத்தெல்லாம் ஒழிச்சு பண்ணிடணும். தோட்டக்கலை பரப்பை அதிகரிக்க சிறப்பு திட்டம். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக காய்கறி பயிரிடும் பரப்பில் 3.36 விழுக்காடு மட்டும்தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற மொத்தம். ஆனா எவ்வளவு பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. பழங்கள் பயிரிடப்படும் பரப்பில்
4.59 விழுக்காடு மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ளது. அது அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த பரப்பை 50 விழுக்காடாக அதிகரிக்க 4.59 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 விழுக்காடு, 9.5 விழுக்காடு. காய்கறிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 விழுக்காடு 3 ஆண்டுகள் உயர்த்தப்படும். ஒரே நிலத்தில் பல வகை பயிர்களை பயிரிடும் உழவர்கள் அதிக லாபம் பெறும் தொழில்நுட்பம் வழங்கப்படும். மாடர்னைசேஷன், நவீன அக்ரிகல்ச்சர். ஏன்னா ஆல்டர்னேட் கிராப்ஸ், முன்னாடி ஆல்டர்னேட் கிராப்ஸ்னா வேற, இது இன்டர்மினன்ட் கிராப்ஸ். இது ஆல்டர்னேட் கிராப்ஸ்னா ஒரு போட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இதுல இடையில இருக்கிறது லாபம். மலர் சாகுபடியை திறந்த வெளியிலும் நெகிழி கூடாரங்களிலும் பயிரிடுவது ஊக்கம் அளிக்கப்படும். கிரீன் ஹவுஸ் சொல்றது. தோட்டக்கலை பயிர்களை மற்றும் மலர் பயிர்கள் தரம் பிரிக்கப்பட்டு மதுரை, கோவை, திருச்சி, சென்னை விமான நிலையங்கள் மூலம் உடனடியாக துபாய், லண்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அடுத்த நாளே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இது உலகத்துல எவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்கு, அதுல தேவைகள் இருக்கு, எவ்வளோ நாடுகள்ல தேவைகள். இப்போ நம்ம ஒரு உதாரணம், ஒசூர் தள்ளி பகுதியில் அந்த பூக்கள்லாம் அடுத்து டக்கு டக்குன்னு அந்த அங்க எங்க போகுது, பெங்களூருக்கு போகுது. அது இந்த பகுதி எவ்வளோ இருக்கு. இதை அடுத்ததாக போட்டு கொஞ்சம் உலகத்துல தேவைகள் அதிகமா இருக்கு அதுல. அப்புறம் காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்படும். கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே குமாரமங்கலம் ஆதனூர் இடையே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைக்கு ஜூலை மாதம் திறப்பு விழா. இவங்க செய்யற மாதிரி இல்லை. அதாவது இது 550 கோடி ரூபாய் மதிப்பில். இது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி என் தலைமையிலே இதுக்கு 3 போராட்டம் நடந்தது. எதுக்கு? ஒரு தடுப்பணை, கொள்ளிடத்துல ஒரு தடுப்பணை கட்டுறது. அப்பனா எந்த மனநிலையில இருக்கிறாங்க பாருங்க. இது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எப்போ 2016க்கு முன்பு அப்போ அறிவிச்சு அதுக்கப்புறம் போட்டு வலியுறுத்தி இப்போ கட்டிக்கிட்டி அது இன்னும் திறக்கல, அது இன்னும் முழுமையாக்கல. என்ன முழுமையாக்குறது? 550 கோடி ரூபாய்க்கு 10 வருஷமா ஒண்ணு பண்ணுவீங்க, ஒரு தடுப்பணை பண்ணுவீங்க. ஏன் தடுப்பணையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரியுமா? தடுப்பணை கட்டினா மணல் கொள்ளையில் ஈடுபட முடியாது. இவ்வளோ கேவலமான ஒரு நிலையில இருக்கிறோம் நம்ம. கொள்ளிடம் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல காவிரி ஆறுல பெரிய கிளை அது. ஆனா கொள்ளிடம் வரத்துக்கு முன்பு வந்து அகண்ட காவிரின்னு இருக்கு. அது வந்து கரூர் பகுதியில அங்கெல்லாம் இருக்குது. அது வேற. அதுக்கப்புறம் வந்து பிரியுதுல கொள்ளிடம் எவ்வளோ தண்ணி வேணா கொள்ளும் இடம் கொள்ளிடம். ஆனா அங்க 120 கிலோமீட்டர், 120 சொல்றீங்களா? 110. அதுல ஒரு 10 தடுப்பணை கட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்கணும். கட்ட மாட்டாங்க. ஏன்னா அங்க மணல் எடுக்க முடியாது. திறந்துடலாமா அலைமணி? ஜூலை மாசம் நம்மளே போய் திறந்துடலாமா? ரெடி பண்ணுங்க. உங்க ஊர் பக்கத்துல ரெடி பண்ணுங்க, ஒரு விழா பண்ணிடலாம். முதலமைச்சருக்கு தான் நேரம் இல்லை, மற்ற அமைச்சர்களுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம திறந்துடலாம். காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம் ஆகியவற்றுக்கு வரும் ஜூலை மாதம் அடிக்கல் நாட்டப்படும். இதுவும் பண்ணிடலாமா? அது வேணா முடிஞ்சிருச்சு, பண்ணிடலாம். இது அடிக்கல் நாட்டி என்ன பண்ணும்? நிதி இல்லாம என்ன பண்ண போறேன்? சரி, இப்படி சொன்னாலும் அட்லீஸ்ட் அரசுனா கொஞ்சம் அறிவிப்பாங்கன்னு பாக்குறேன். அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு, திமுக அரசே தெரிந்து கொள். மதுராந்தகம் ஏரியை 120 கோடியில் தூர்வாரி சீரமைக்கும் திட்டம் ஜூலை நிறைவேற்றப்படும். அதாவது இது ஒரு 4 ஆண்டுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி 4 வருஷமா அந்த விவசாயிகள் தண்ணி பயன்படுத்த முடியல. ஆமா, வேளாண் திட்டங்களுக்கு நிதி திரட்ட சிறப்பு வரி. வேளாண் பாசன திட்டங்களுக்கு நிதி திரட்டுவதற்காக பெட்ரோலியம் பொருட்களில் மதிப்பு கூட்டு வரி மீது 10 விழுக்காடு, அப்புறம் வந்து முத்திரைத்தாள் தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்கள் மீது 20 விழுக்காடு, அதன் பிறகு மோட்டார் வாகன வரிகள் மீது 30 சிறப்பு தீர்வை வசூலிக்கப்படும். இதன் மூலம் ஆண்டிற்கு 10,000 கோடி நிதி திரட்டப்படும். இது வந்து நீர்ப்பாசன திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். சொல்லியிருக்கல, ஒரு ஆண்டிற்கு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு, ஒரு ஆண்டு இல்லை, 5 ஆண்டுகளுக்கு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கப்படும். வரும் சொல்றேன்.
கொங்கு மண்டலத்தை வளம் கொழிக்க செய்த நொய்யல் ஆற்றை மாசு மற்றும் கழிவுகள் கலப்பதில் இருந்து மீட்டெடுப்பதற்காக 10,000 கோடியில் நொய்யல் ஆறு மீட்பு திட்டம் செயலாக்கப்படும். நொய்யல் ஆறு மீட்பு திட்டம் மொத்தம் 5 ஆண்டுகளில் செயல்படுத்தி முடிக்கப்படும். இதற்காக ஆண்டிற்கு 2,000 கோடி ஒதுக்கப்படும். 2025-26 2,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், அதாவது இது நம்மளுடைய முக்கியமான திட்டம். இது சம்பந்தமா பிரதமர் மோடி அவரிடம் 2 முறை தனிப்பட்ட முறையிலே அவர் சந்தித்த நேரத்தில் நான் பேசியிருக்கிறேன். அவரும் நிச்சயமா அதை செயல்படுத்தணும் எனக்கு எண்ணம் இருக்கு. ஆனாலும் இந்த கோதாவரி காவிரி திட்டம் இது பல மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனை. இதுல சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, இவ்வளோ மாநிலங்கள் சம்பந்தமான பிரச்சனை. இவ்வளோ மாநிலங்கள் சேர்ந்து முடிவெடுத்தாதான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த. நிதிக்கு பிரச்சனை இல்லை, நிதி ஒதுக்கீடு நான் செஞ்சிடுவேன் பிரதமர் சொல்றது. அதனால இதெல்லாம் இந்த மாநிலங்கள்ல கூப்பிட்டு வச்சு ஒரு குழு அமைப்புங்க. தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைச்சு ஒரு குழு எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கோ அந்த மாநிலங்களை போய் பேச்சுவார்த்தை நடத்தி அதுல ஈடுபட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றும். அப்புறம் முக்கியமானது என்னன்னா, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் வழக்கை மீறி பணிகள் தொடரும். ஏதோ கேஸ் சும்மா அங்க போட்டு மாட்டு பண்ணிட்டு இருங்க, எல்லாத்துக்கும் தடை. ஏன்னா காவிரியில் ஆண்டுதோறும் குறைந்தது 50 டிஎம்சி, அதிகபட்சம் 500 டிஎம்சி நீர் கடலில் கலக்கிறது. சில ஆண்டுகள் 500 டிஎம்சி கலக்கிறது. இதுல என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டிஎம்சி நீர், உபரி நீரை காவிரியிலிருந்து கரூர் பகுதியிலும் காவிரியிலிருந்து விருதுநகர் மாவட்டம் குண்டார்ல இணைக்கிற திட்டம். இடையில வைகை ஆற்றை இணைச்சி அப்புறம் குண்டார்ல இணைக்கிற திட்டம் 9 மாவட்டங்களில் பயன்பெறும். 9 தென் மாவட்டங்கள், வறட்சியான மாவட்டங்கள். எவ்வளவு திட்டம், இதுலதான் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கணும். அறிவிப்பு 14,000 கோடின்னு அறிவிப்பு வந்தது. முதலீடு எவ்வளோ? 0. அப்புறம் என்ன பண்ணிட்டு இதை தவிர வேற என்ன நீங்க பண்றீங்க? இந்த திட்டத்திற்கு எங்க பட்ஜெட்ல நடப்பாண்டில் 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் நம்ம பட்ஜெட்ல. அப்புறம் நான் சொல்லிடுறேன், 1 லட்சம் கோடியில் நீர் பாசன திட்டம். 1 லட்சம் கோடி அடுத்த 5 ஆண்டுகளில் ஆண்டிற்கு 20,000 கோடி. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி நீர் பாசன திட்டம்னா நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் எவ்வளோ நிலுவையில் இருக்கு திட்டங்கள் இருக்கிறது. தருமபுரி திட்டம், சேலம் திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், அத்திக்கடவு அவினாசி அது முழுமையா வரல. அது ஏதோ அறகுறையா பண்ணிட்டாங்க, திறந்திருக்கிறாங்க, முழுமையா இல்லை அதுல. அப்புறம் 59வது கால்வாய் திட்டம் திண்டுக்கல்ல, அப்புறம் காவேரி குண்டார் திட்டம், அப்புறம் தென்பெண்ணை ஆறு அது இணைக்கிற திட்டம், இதெல்லாம் இருக்குதுல்ல. அப்புறம் இந்த திட்டத்துக்கு பாலாறு பாசன திட்டம், தாமிரபரணி நம்பியார் திட்டம், தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், இதற்கெல்லாம். அப்புறம் மணல் குவாரிகள் மூடப்படும். மணல் குவாரிகள் அத்தனையும் தமிழ்நாட்டில் மூடப்படும். ஏன்? கேரளாவில் அவங்க மணல் குவாரிகள் எங்கேயுமே கிடையாது, கல் குவாரிகளும் கிடையாது. அப்படின்னா அவங்க மட்டும் அவங்களுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பாங்க, நம்ம அழிக்குமாமா? இந்த மணல் எங்க இருந்து போகுது கேரளாவுக்கு? இங்க இருந்து தான் போகுது. கல் உடைச்சு எங்க எடுத்துட்டு போறாங்க? இங்க தான் எடுத்துட்டு போறாங்க. கர்நாடகாவிலேயும் அந்த சட்டம் கிடையாது, சட்டம் இருக்கு மணல் எடுக்கக்கூடாதுன்னு. தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு அவங்களை நீங்க அழிக்கிறதுக்கு நீங்க பாக்குறீங்க? அப்புறம் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் சேலம் மாவட்டம் கருமந்துறையில் உள்ள தமிழக அரசு தோட்டக்கலை பண்ணையில் வளாகத்தில் புதிய தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள பட்டுப்புழு வளர்ச்சி பண்ணையில் புதிய பட்டுப்புழு வளர்ச்சி கல்லூரி அமைக்கப்படும். அப்புறம் மேச்சேரியில் மானாவாரி பயிர்களுக்கு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். அப்புறம் இன்னும் புதிதாக 3 வேளாண் பல்கலைக்கழகங்கள், இப்போ ஒன்று கோவையில் இருக்கு, தமிழ்நாடு கோவை வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு. இது போன்ற தஞ்சாவூரில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில ஒரு வேளாண் பல்கலைக்கழகம், அப்புறம் மதுரையில் திருநெல்வேலியில ஒண்ணு, அதுக்கப்புறம் வேலூர்ல ஒண்ணு. பல்கலைக்கழகம், கல்லூரி கிடையாது. கல்லூரி மதுரையில கல்லூரி, பல்கலைக்கழகம் இந்த பக்கம் நெல்லையில் வேலூர், நெல்லை, தஞ்சாவூர். திண்டிவனத்தில் வேளாண் கல்லூரி ஒன்று தொடங்கப்படும். தஞ்சாவூரில் நெல் உற்பத்தியை பெருக்க நெல் தொழில்நுட்ப பூங்கா
ரைஸ் டெக்னாலஜி பார்க் அமைக்கப்படும். அப்புறம் பனை மரங்கள் மூலமா ஏக்கருக்கு 16 லட்சம் வருவாய் சிறப்பு திட்டம். இது கடந்த முறையே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு பனை மரத்தை வளர்த்து 16 லட்சம் ரூபாய் பிறக்கின்ற திட்டம். ஏன்னா இன்னைக்கு கருவேலம், சீம கருவேலம் தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா லட்சக்கணக்கான ஏக்கர் சீமக்கர் அதெல்லாம் அகற்றி பனையை என்னட்டீங்கன்னா எவ்வளோ லாபத்தை நம்ம அடுத்த ஒரு 6, 7, 8 ஆண்டுகள்ல நிச்சயமாக நம்ம ஈட்ட முடியும். அதெல்லாம் விரிவான திட்டம் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 20,000 கோடி மானிய கடன் வழங்கப்படும். இதில் வேளாண் சார்ந்த கடன்களின் தேவை அதிகரிப்பதால் அவற்றை வழங்குவதற்கு வசதியாக கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 5,000 கோடி மறு முதலீடு வழங்கப்படும். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடனுக்கு வட்டி கிடையாது, மாறாக 10% மானியம் வழங்கப்படும். 1 லட்சம் கடன் பெறும் விவசாயிகள் 90,000 ரூபாய் திருப்பி செலுத்தினால் போதுமானது. பால் உற்பத்தி இரட்டிப்பாக்கப்படும். தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய மாடுகள் வகையான மாடுகள் பாதுகாக்கப்படும். கிட்ட வந்துட்டோம். இன்னொரு முடிச்சிடலாம், இன்னொரு 2-3 நிமிஷம் முடிச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே ஆட்டு உட்காருங்க. எருமை வகையில் அதிகப்படியாக பால் கொடுக்கும் முர்ரா வகை இனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் தமிழகத்திற்கு பால் உற்பத்தி அடுத்து 5 ஆண்டுகள் 2 மடங்கு ஆக்கப்படும். காவிரி டெல்டா மாவட்டங்கள் தனியார் பங்களிப்பு மற்றும் அரசு மானியத்துடன் குட்டைகள் தோண்டப்பட்டு மீன் வளர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பணிகளை ஒருங்கிணைக்க தமிழ்நாடு குழுவில் 1000 உழவர் மீனவர்கள் அமைப்புகள் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏரிகள், குளங்கள் மற்றும் அணைகளில் நீர் இருப்பதற்கு ஏற்றவாறு புதிய மீன் ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்கள் வேலை. இப்ப 100 நாட்கள், 100 நாள் கூட கிடையாது, 37 நாள், 32 நாள், 30 நாள் தான் கிடைக்கிறது. ஆனால் உண்மையாக அதை செய்தால் நிச்சயமாக 150 நாட்கள் அதை கொடுக்கலாம். ஆனால் இதில் மாநில அரசினுடைய பங்களிப்பும் இந்த திட்டத்தில் இருக்கும். வேளாண் துறை 3ஆக பிரிக்கப்பட்டு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் வணிகம், சந்தைப்படுத்துதல் ஆகிய அமைச்சகங்கள் உருவாக்கப்படும். 3 அமைச்சகங்கள், வேளாண்மைக்கு 1, தோட்டக்கலைக்கு 1, வேளாண் வணிகம், சந்தைப்படுத்துதல். தமிழ்நாட்டில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் அடுத்த 5 ஆண்டுகள் 300 கோடி மரங்கள் நடப்படும். 300 கோடி மரங்கள். ஆனா மரம் நடந்ததே எங்களுடைய மருத்துவர் ஐயாவால தான். தொடர்ந்து இது ஒரு இயக்கமாக பசுமை தாயகம் மூலமாக இதுவரைக்கும் நாங்கள் பசுமை தாயகம் மூலமாக குறைந்தது நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 40 லட்சம் மரங்களை நாங்கள் நட்டிருக்கின்றோம். வேளாண் துறை வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வசதியாக மொத்தம் 82 தலைப்புகளில் 240 யோசனைகளை தமிழக அரசிற்கு தெரிவித்திருக்கின்றோம். 82 தலைப்புகள், 240 யோசனைகள். இவற்றை பாமகவின் திட்டங்களாக கருதாமல் வேளாண் பெருமக்களின் கோரிக்கையாக கருதி இவற்றில் அரசுக்கு சாத்தியமானவற்றை மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக அரசின் 5வது வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் விருப்பமும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுடைய விருப்பமாக கருதி தமிழக அரசு எங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய வேளாண் பட்ஜெட் நிறைவடைகிறது. இது சார்ந்த கேள்விகள் என்னுடைய நண்பர்கள், ஊடக நண்பர்கள் கேட்கலாம். அதை மீட்கிறது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா? மைக் வேண்டாம், அப்படியே கேட்கட்டும். ஏமணி, 15,000 ஏரிகளை இன்றைய காலகட்டத்தில் மீட்பது சாத்தியமா? சாத்தியமா பாமக என்ன யோசனை இருக்கு சார்?
நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா எங்கெங்க ஏரி இருந்தது, இந்த நிலைக்கு என்ன நிலையில இன்னைக்கு இருக்கு ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து அதை அழிக்க முடியாது. நான் சொல்ற ரெக்கார்ட்ஸ் வந்து 200-300 ஆண்டுகள் ரெக்கார்டு சொல்லல. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற ரெக்கார்ட்ஸ். இதுல என்னென்ன சாத்தியம் இருக்கு? இப்ப இருக்கிற ஏரியா அட்லீஸ்ட் இப்போ இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டால் இருக்கிற ஏரியா பாதுகாக்கலாம். இதற்கு பல சட்டங்களும் இருக்கு, உச்சநீதிமன்றவுடைய தீர்ப்புகளும் இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன்ல, இப்போ கடந்த டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன? அண்டர் த வெட்லேண்ட் ஆக்ட் படி நீங்க அதை நோட்டிஃபை பண்ணணும், டிஃபைன் பண்ணி நோட்டிஃபை பண்ணி அதை பாதுகாக்கிறது தான் உச்சநீதிமன்றம் 3 மாத காலத்துல கெடு கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதத்துக்குள்ள செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு ஏரி குளத்தை கூட தமிழ்நாட்டில் நோட்டிஃபை பண்ணலன்னா அப்ப என்ன மோசடி? இது பெரிய மோசடியை நான் பாக்குறேன். கேட்டா நாங்க 100 ஏரிகளை தேர்வு பண்ணிருக்கிறோம், அதை வரைவுரை செஞ்சிருக்கிறோம், மேப்பிங் பண்ணி அதை நாங்க செய்ய போறோம்னு சொல்றாங்க. அப்போ இது போன்ற கடந்து போயிட்டு இருந்ததுன்னா என்ன நிலையில இருக்கு போறோம் நம்ம? நமக்கு மற்ற மாநிலங்களுக்கு போன்று வந்து நம்ம வற்றாத ஜீவ நதிகள் எதுவும் கிடையாது. ஒண்ணு தாமிரபரணி தவிர மத்தெல்லாம் நம்ம மற்ற மாநிலங்களை நம்பிதான் இருக்கிறோம். கொசஸ்தலை ஆந்திராவை நம்பி இருக்கிறோம், தென்பண்ணையும் காவிரியும் கர்நாடகாவில் நம்பி இருக்கிறோம், மற்ற இதுல வைகை எல்லாம் கேரளா நம்பிட்டு இருக்கிறோம். அப்போ அதெல்லாம் சீசனல் தான். இப்ப நம்ம ஏரி குளத்துல மழை காலத்துல நம்ம தேக்கி வைக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம பாதுகாக்கலன்னா அர்த்தமே கிடையாது. நம்ம தமிழ்நாடு அரசு தான் தேர்வு பண்ணுவாங்க. தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு 4 இடங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு இடம் வந்து திருப்பூர் ஒரு பகுதியில, இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்பு வந்து செய்யூர் இருக்குல்ல, செய்யூர், அதாவது மதுராந்தகம் பக்கத்துல, அங்கேயும் ஒரு இடம் கொடுத்தாங்க அப்போ. அப்புறம் படப்பை பகுதியில் ஒண்ணு, அப்புறம் பரந்தூர் பகுதியில் ஒண்ணு, அப்புறம் அது பக்கத்திலேயே இன்னொன்னு ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில். இந்த பகுதியெல்லாம் அப்ப கொடுத்தது. ஆனால் அதற்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே இதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதிமுக கடைசி காலத்துல வந்து இந்த பரந்தூரை தேர்வு பண்ணாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு திமுக தீவிரமாக இருந்தார்கள். அது நான் இன்னைக்கு கூட சொல்றேன், யோசனை சொல்றேன். நான் திருப்பூரூர்ல உப்பளம் இருக்கு, சால்ட் பேன். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 ஏக்கர் இருக்கு. அதுல ஒரு 5000 ஏக்கர் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா ஏன் அதுனா அதுக்கும் இருக்கிற விமான நிலையத்திற்கும் இடையில வந்து குறுகிய இடைவெளி தான் இருக்கு. அங்க இருந்து நீங்க வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பிரஸ் ரயில்வே போடலாம், ட்ரெயின் போடலாம், பஸ் போடலாம். அங்க இருந்து கிட்டத்தட்ட 15-20 நிமிஷத்துல போயிடலாம். இல்ல, நாங்க கடந்த காலத்துல பல முறை நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க இயற்கை விவசாயம் நம்மளுடைய, இன்னொன்னு சொல்ல போனா நம்மாழ்வார் எங்களுடைய கொள்கை, அவருடைய கொள்கை தான் நாங்க ஏதோ கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். நாங்க அது சம்பந்தமாக நிச்சயமாக எத்தனையோ யோசனைகள் இருக்கு, பட்ஜெட்ல இருக்கு. நான் படிச்சதுல இல்ல, பட் பட்ஜெட்ல இருக்கு. அதாவது நாங்க இப்ப நான் அறிவிச்சிருக்கோம்ல, மணல் குவாரிகள் அத்துணை மூடப்படும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 28 மணல் குவாரிகள், அது இல்லாம 45 மாட்டு வண்டி மணல் குவாரிகள் இயக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் அதிகப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம மணல் குவாரிகள்? ஏன்னா இப்ப எல்லாமே அரசுடைய கொள்கை எம்சாண்டுக்கு போறது. எம்சாண்டு நம்ம பயன்படுத்தினா, இப்ப எம்சாண்ட் முன்னாடி வந்து உற்பத்தி செய்யறதுக்கு ஏதோ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ, இப்ப எல்லாமே அது சரியாகி அவ்வளவு எம்சாண்ட் அவைலபிள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அதன் மீறி உங்களுக்கு மணல் வேணும்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி, இந்தோனேஷியாவோ மலேசியாவோ இறக்குமதி செஞ்சு அதை நீங்க வித்துட்டு போங்க. கேரளாவில் ஏன் எப்படி செய்யறாங்க? ஆந்திராவில், கர்நாடகாவில் செய்யறதுலாம் தமிழ்நாடு ஏன் செய்ய முடியாது? ஏன்னா இந்த தமிழ்நாடு நம்ம வந்து இந்த ஆறுகள் மற்ற மாநிலங்களை நம்பி இருக்கிற ஆறுகள். அதனால நம்ம ஆறுல மணல் இருந்தாதான் அந்த மழை காலத்துல அட்லீஸ்ட் அந்த மணல் தண்ணி உள்ள போகும். ஒரு உதாரணம், அலக்குடின்னு ஒரு பகுதி, கொள்ளிடம். அந்த அலக்குடி வந்து கொள்ளிடம் பகுதியில் இருக்கு. அதாவது கொள்ளிடத்தினுடைய தென் கரையில இருக்கு அந்த ஊர். அந்த ஊர்ல குடிக்கிறது தண்ணி கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? அது
கொள்ளிடம் கரையில் இருக்கிற ஊர்ல, அலக்குடின்னு ஊர்ல குடிக்கிறது தண்ணி கிடையாது, உப்பு தண்ணியா மாறிடுச்சு. ஏன்? கோடை காலத்துல கடல்ல இருந்து தண்ணி உள்ள வருது, மழை காலத்துல மட்டும் இங்கிருந்து தண்ணி எங்க போகுது. அங்க முகத்துவாரத்துல ஒரு தடுப்பணை கட்டணும்னு எத்தனை போராட்டங்கள், எத்தனை கோரிக்கைகள் நாங்க வச்சோம். அங்க இருக்கிற கிட்டத்தட்ட 20,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விவசாயம் பண்ண முடியல அவங்களால. இதுதான் ஒரு ஆட்சியா? இதுதான் திராவிட மாடலா? இருக்கிற வளங்களை நம்ம பாதுகாக்கிறது, இயற்கை வளங்கள் நம்ம கொடுத்ததெல்லாம் பாதுகாக்கிறத விட்டுட்டு அதை அழிச்சிட்டு குவாரின்னு எடுத்துட்டா என்ன ஆகும் கடைசியில? பணத்துக்காக எல்லாத்தையும் வித்து 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 இருக்கு. அதுல நிச்சயமா எல்லாமே இப்ப டெக்னாலஜி இப்ப எல்லாமே வந்துடுச்சு இப்போ. ஏன்னா சில பேர் வந்து அமெரிக்காவில் தொழிலை விட்டுட்டு இங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அதை ஊக்குவிக்கின்ற வகையில அவங்களுக்கு, ஏன்னா அதை சந்தை வந்து இன்னும் சரிப்படுத்தணும். மார்க்கெட்டிங் அதுல வந்து இன்னும் சரியான முறையில இல்லை, இங்க ஒரு சிஸ்டம் இல்லை. அதுல நிச்சயமா முதல்ல நம்ம இருக்கிறத பாதுகாக்கணும். இருக்கிற ஏரி, இருக்கிற குளம், இருக்கிற ஆத்தையும், இருக்கிற மலையும், இருக்கிற விவசாய நிலத்தையும் இது பாதுகாக்கிறதே பெரிய வேலை. ஏன்னா இது எல்லாத்தையும் அழிக்கிற நிலையில அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்ப முதல்ல என்னன்னா, விவசாயிகள் அவங்க வந்து கொள்முதல் செய்யறது. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு உதாரணம், நெல் உற்பத்தி இருக்கு. நெல் உற்பத்தி 1,20,000 டன் உற்பத்தி செய்யறதுன்னா அதுல 40 லட்சம் டன் தான், 40 லட்சம் டன் மட்டும் தான் அரசு கொள்முதல் செய்யறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 விழுக்காடு, 1/3 தான் அரசு கொள்முதல் செய்யறது. மீதி வந்து தனியார் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொள்முதல் செய்யறதுக்கு வசதிகள் கிடையாது. இவங்க கொள்முதல் செய்யறாங்கனாலே இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஊக்கத்தொகை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் அதுல. ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் நான் சொன்னது, மத்திய அரசு நிர்ணயம் செய்த விலை நெல்லுக்கு 2,315 ரூபாய், 2,315 rupees. தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை 135 ரூபாய், மொத்தத்துல 2,450 ரூபாய். ஆனா தனியார் எவ்வளவு தெரியுமா கொள்முதல் செய்யறாங்க உங்ககிட்ட? 1,400 ரூபாய், 1,600 ரூபாய், அவ்வளவுதான். அப்போ ஏன் இது செய்யறாங்க? ஏன் அரசு ஏன் கொள்முதல் செய்ய முடியாதுன்னா, அவங்க லஞ்சம், அவங்க கெப்பாசிட்டி, அப்புறம் எல்லாமே அது இல்லாத காரணத்தால் தான் அவங்க வந்து செய்யறாங்க. அதனால அவங்க கிட்ட கடன் வாங்குறாங்க. அவங்க முதல்ல தனியார் கிட்ட முதல்ல அவங்க பணத்தை கொடுத்துட்றாங்க. அவன் பணத்தை கொடுத்து அதிக வட்டியை போட்டுட்டு அப்புறம் அவன் மாட்டிட்டு இருக்கிறான். he is bonded to them. அதனாலதான் இந்த நிலையில் இருக்கு. அரசு அவங்களுக்கு ஊக்குவித்து மானியத்தை கொடுத்து அவங்க பயிர் காப்பீடு எல்லாம் கொடுத்து பண்ணனா நிச்சயமா இந்த பாண்ட்ல இருந்து வெளியில வருவாங்க. இது சம்பந்தமா ஒரு போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்க மட்டும் தான் கொடுத்துருக்கோம், அப்புறம் டிடிவி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இது மத்திய அரசு இப்போ நம்முடைய நிலங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதுக்கு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு வந்து இப்போ ஆழ்கடல்ல, அதாவது ஆழ்கடல்னா கிட்டத்தட்ட கும்மிடிப்பூண்டில இருந்து மன்னார் வளைகுடா வரைக்கும் அது வரைக்கும் ஆழ்கடல் தான். அங்க கடல்ல போய் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலான்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஆக்ஷனே, ஏலத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதுல பண்ணணும்னு சொல்லிட்டு. இது அனைத்து கட்சிகளும் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கு யார் லீட் எடுக்கணும்? முதலமைச்சர் தான். எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதுல வந்து மீனவர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இதுல தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரும். இதுல எடுத்துட்டா நாளைக்கு பூகம்பம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு கடல் ஓரம் வந்து நமக்கு கிடைத்த வரம், தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைத்த வரம் அது கடல், நம்ம கடல் பகுதிகள்லாம் அதுல நாசப்படுத்தி. ஏன்னா இது கடந்த மற்ற நாடுகளை நாங்க பார்த்துருக்குறோம். கடல்ல என்னைக்கு எங்கெங்க என்ன எடுக்கிறாங்களோ சுத்தி அங்க உயிரினங்கள் மட்டும் கிடையாது, மீனவர்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது, வேற விதமான பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏகப்பட்டு தான் வருது.
இதை தொடர்ந்து நாங்க எதிர்த்து தான் வரோம் நாங்க. அதனால இதை கடுமையா எதிர்க்கணும். முதலமைச்சர் வந்து அவருக்கு இது தெரியணும். தெரிஞ்சு இதை எதிர்த்து இப்போ சமீபத்துல வந்து நம்ம டங்ஸ்டன் அது எதிர்த்து பண்ணாங்களே, அதே போன்று ஒரு திருப்பி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா கட்சியும் சேர்ந்து இதை எதிர்க்கணும். ஆமா, தமிழ்நாடு ஏன்னா இப்ப இருக்கிற காப்பீடு திட்டம் பாத்தீங்கன்னா அது வந்து சரியான முறையில நடைமுறையில இல்லைன்னா அதுல சில பேருக்கு நான் சொல்லியிருக்கிற 37 பைசா 1.5 லட்சம் 1.5 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் கொடுக்கற நிலையில வந்திருக்கிறாங்க. அது சரியான முறையில இல்ல. அதெல்லாம் முழுமையா இல்ல. அவங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கறது 200 ரூபாய் 300 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. தமிழக அரசே ஒரு நிறுவனத்தை போட்டு அதுல தனியார் பங்கிடும் இருந்து ஒரு பண்ணுங்க. ஐடியா தானே இது. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இல்ல, அதான் அரசு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொண்டு வந்ததே நாங்க சொன்னதுதான். இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி தானேங்க. 18வது பட்ஜெட் எங்களுது. தமிழ்நாடு அரசு பட்ஜெட் 4வது பட்ஜெட் தானே இப்போ. இவ்வளோ வருஷமா சொல்லி வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தனியா வேளாண் துறைக்கு போட வச்சதே நாங்க தான். நாங்க இதை வலியுறுத்திலாம் அரசு போட்டிருக்க மாட்டாங்க. இது இல்லாம எத்தனையோ இப்ப தடுப்பணைகள் நாங்க சொல்லி பாலாத்துல தடுப்பணைகள் சொன்னோம். இப்போ 3 கட்டி இருக்கிறாங்க, இன்னும் 4 வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கிறதுக்கு இதுதான் இதுல பட்ஜெட்டை நாங்க போட்டு வலியுறுத்தி சொன்னதுல இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இருக்கு. எங்க பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுல பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வரக்கூடாதுன்னு எங்க பட்ஜெட்ல போட்டோம். நாங்க சொல்றது வந்து ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன் பட்ஜெட்ல போட்டோம். அதை வலியுறுத்தி போராட்டம் பண்ணி இன்னைக்கு அது பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னா என்னன்னா சீர்காழி பகுதியில, டெல்டா பகுதியில சீர்காழி பகுதியில கடலூர் மாவட்டத்துல ஒரு 20 கிராமங்கள், மயிலாடுதுறை மாவட்டத்துல 25 கிராமங்கள், 45 கிராமங்கள் அதுல பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஏன்னா கொள்ளிடம் கரையில இது. இப்ப அதை எடுத்துட்டாங்க, திட்டம் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. பல அந்தந்த பகுதியில சில திட்டங்கள்லாம் ஏத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது நாங்க கொடுக்கறது, இது எங்களுடைய யோசனைகளை கொடுக்கிறோம். நிச்சயமா இப்போ வரும் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல, வேளாண் பட்ஜெட்ல 15ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. அதுல இந்த யோசனைகள்லாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்களே 2 போராட்டம் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னும் வேற என்ன போராட்டம் பண்ணி எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். சொல்லி அழுத்தம் கொடுத்தது வேற என்ன இருக்கு? அரசியல் கட்சியே எங்க கடமையை தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் வெளியில தொடர்ந்து நாங்க அழுத்தம் தான் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்க பெரிய ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக், நல்லாவே எங்களுக்கு அவ்வளவு பாராட்டு. ஆனா வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ள நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, சார்கிட்ட சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். வெளிப்படையாக அந்த அங்கீகாரம் எங்களுக்கு வேண்டாம். வெளிப்படையான அங்கீகாரம் வேண்டாம். உள்ளுக்குள்ள இந்த யோசனைகளை எடுத்தா போதும், தமிழ்நாடு மக்கள் பயன்பெற்றா போதும். எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வருது. எல்லா அதிகாரிகள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அரசு ஊழியர்களுக்கு, அப்புறம் பேராசிரியர்களுக்கு, கல்லூரி முதல்வர்களுக்கு கொடுக்குறோம். ஏன் நீதிபதிகளுக்கு, முன்னாள் நீதித்துறையில கரெக்ட். அதான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் நாங்க வீக், பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங். ஏன்னா எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த கட்சியும் இவ்வளவு செஞ்சது கிடையாது, இவ்வளவு பண்ணது கிடையாது. உங்ககிட்ட எங்களுடைய மார்க்கெட்டிங் வீக், ஊடகங்க கிட்ட எங்களுடைய மார்க்கெட்டிங் வீக். இல்ல அது வந்து நான் அந்த கருத்தை நான் வந்து அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு செயலாளராக உயர்வதற்கு இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். இந்த 30 ஆண்டுகள் பணியாற்றி இங்க இருக்கிற கலெக்டர்ல இருந்து, சப் கலெக்டர்ல இருந்து கலெக்டராக வந்து, அப்புறம் ஜாயின்ட் டெபுட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரியா வர்றதுக்கு 30 ஆண்டுகள். 30 ஆண்டுல தமிழ்நாட்டு நிலவரம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும்.
அது இல்லாம அந்த ஒரே ஒரு செயலாளர் மட்டும் கிடையாது, இட்ஸ் டிபார்ட்மெண்ட். அது இல்லாம அமைச்சர் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, இருக்கணுமே. அவர் மாவட்டத்திலே வந்து நீங்க எல்லாம் அந்த விளைநிலைகள் அழுகிங்கன்னு சொல்றாரு என்எல்சிக்கு. அவர் சொந்த மாவட்டத்துல என்எல்சிக்கு நிலம் எடுத்துக்கு போங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி அப்புறம் பண்றது? நல்ல மனுஷன் தான், இப்படி தலையாட்டுறேன்னா தொடர்ச்சியா விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் அந்த பரிந்துரையை பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு பண்ணவே இல்லை. அவங்க நியாயமான கோரிக்கை. இன்றைக்கு வரைக்கும் சாகுமுறை உண்ணாவிரதம் போராட்டத்தில இருந்து எவ்வளோ போராட்டங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நியாயமான கோரிக்கை. அதுல மத்திய அரசு சொல்றது இதுல சட்ட சிக்கல் இருக்கு, இதுல வந்து சட்டமா கொண்டு வர முடியாது, ஆண்டுக்கு ஆண்டு நாங்க அறிவிப்பு தான் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுடைய கோரிக்கை. நாங்க விவசாயிகள் பக்கத்துல இருக்கிறோம். விவசாயிகள் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையும் கூட. நிச்சயமா அது சட்டமா கொண்டு வந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு ஆண்டு நீங்க இப்ப ஒரு தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை இதுக்கு முன்பு கரும்புக்கு கிட்டத்தட்ட 750 ரூபா கொடுத்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு 145 ரூபா கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு ஆண்டு சுத்தமா ஊக்கத்தொகை கிடையாது, ஜீரோ. அப்ப இது எல்லாமே ஒரு சட்ட வடிவில் கொண்டு வந்து நீங்க எவ்வளவு எம்எஸ்பி, எவ்வளவு பிளஸ், எவ்வளவு லாபம், என்ன எல்லாமே கொண்டு வாங்க. இவ்வளவு பர்சன்டேஜ் மத்த எல்லாத்துக்கும் செய்ய தெரியுது இல்ல. விவசாயிகள் மட்டும் என்ன பாவப்பட்ட மக்களா? நிச்சயமா நாங்க வலியுறுத்துறோம். நான் இன்ஃபேக்ட் கேள்வி விடுவோன்னு கேட்டிருக்கிறேன், நான் நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கிறேன். நிச்சயமா செய்யணும். அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்திலே மத்திய அரசே வந்து அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 20,000 கோடி குறைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. அதுவே ஒரு தவறான போக்கு. இது சம்பந்தமா நாங்க பேசியிருக்கிறோம், குறைக்க கூடாது, ஏன்னா நல்ல திட்டம் இது. ஆனா அது முழுமையா நடைமுறையில இல்லை. இப்போ நாங்க 100 நாள் பதிலாக 37 நாள் தான் கிடைக்குது வேலை தமிழ்நாட்டில். அதுல பார்த்தா ஏன் அப்படின்னா அதுல லஞ்சம், ஊழல், அவங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, அங்க இருக்கிற ஆபீசரு, பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் சேர்ந்து அதுல ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்குது. அதுல பாதுகாப்புகள் இல்லை. மழை காலங்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம், இப்படி இருக்கு. அதே போல கருவேல மரங்கள் அகற்றும் பணி அப்படியே கிடப்பு. இது உங்களுடைய கருத்து? சரியான நல்ல 3 கேள்வியிலும் நல்ல அணித்தரமான கேள்வி. முதலமைச்சர் இந்த 3 கேள்வி நம்ம கேளுங்க. எங்களுடைய கருத்து என்னன்னா, இதுல இப்ப எங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 5000 கொள்முதல் நிலையங்களை கூடுதலா நவீன முறையில உருவாக்கணும். ஒவ்வொரு கொள்முதல் 5000 மூட்டைகள் உள்ள கெப்பாசிட்டி உள்ள கொள்முதல் நிலையங்கள் நவீனமாக உருவாக்கணும். ஏன்னா முதல்ல கொள்முதல் நிலையங்கள் இல்லை, அது இல்லாமல் வந்து அது சேமிப்பு கிடங்குகள் இல்லை, சேமிக்கிறது வைக்கிறது இல்லை, மாடர்னா இல்லை. ஏதோ தண்ணி வெள்ளம் வந்துருச்சுன்னா எல்லாமே இதுவாகி அப்புறம் கொஞ்ச நாள்ல முளைச்சிடுது. அது முளைச்சதுன்னா கணக்கு மட்டும்தான் இருக்குது அவனுக்கு, அது வந்து அது பயன்படுத்த முடியல, அது அப்புறம் மக்கி போயிடுது, எல்லாம் இருக்குது. இல்லை இதுதான் இதுல அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல அதிகமா ஒதுக்கீடு செய்யணும். இப்ப எங்க பட்ஜெட்ல வந்து அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, வேளாண் கட்டமைப்பு, வேளாண் கல்வி, ஆராய்ச்சிக்கு 22,500 கோடி எங்க பட்ஜெட்ல இருக்கு. இதே மாதிரி அவங்க ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா நீங்க இந்த சொல்ற பிரச்சனைக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கொள்முதல் நிலையங்கள்ல லஞ்சம் இதுதானே. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மூட்டைக்கு. ஒரு மூட்டைனா 40 கிலோ. அப்போ இது டெல்டால மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, இது நாங்க வாங்கல, எங்களுக்கு கட்டமைப்புகள் இல்லை, வசதி இல்லை, கோணி கிடையாது, ஆள் இல்லை, எங்களுக்கு அதை எடுத்து வச்சு ஆள் இல்லை, அதுக்காக நான் இங்க இருந்த காசை வாங்கிட்டு தான் நான் அதுக்கு செலவு பண்றேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எப்படி பண்ணாலும் தப்பு தான் அது. அங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு இல்ல, வசதிகள் இல்லை, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க கருவேல மரங்கள்னா இதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா கருவேல மரத்தை வந்து சும்மா அதை வெட்டி கிட்டி போனா திருப்பி மறுபடியும் வரப்போகுது. ஏன்னா 150 அடி
வேறு போகுது. மேல 20 அடி தான் இருக்கும். நீங்க அது மேல மட்டும் வெட்டு. இப்ப என்ன பண்றாங்க, ஏரி தூர் வாரன்னு சொல்லிட்டு ஒரு பொக்லைன் வச்சு சும்மா மேல மட்டும் ஷேவ் பண்ணிடுறாங்க. கிளீனா பார்த்த போட்டோ போட்டு பளிச்சுன்னு எவ்வளோ 88 லட்சம். அவன் செய்யற வேலையே மொத்தம் 8 லட்சம் ரூபாய் தான். கிளீனா பார்த்து போட்டோ போட்டு வீடியோ போட்டு அதுக்கு ரிப்பன் கட் பண்ணி யாரோ வந்து பண்றாங்க. இன்னும் 3 மாசத்துல பழைய நிலைமைக்கு வருது. அதுதான் எதிர்பார்க்கிறான் அவனும். அப்பதான் திருப்பி அவனுக்கு அந்த வேலையை செய்வான். இவனுக்கு யாரும் நிரந்தர தீர்வுலாம் வேண்டாம். இவங்களுக்கு தற்காலிகமா செய்யணும், தற்காலிகமா அவனுக்கு வரணும். அப்படி போட்டோ பிடிச்சி திருப்பி முடியும் அதே வேலையை அவன் தான் செய்வான். தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை வணிகம், வேளாண்மை சந்தைப்படுத்துதல், இந்த மாதிரி 3 வெவ்வேறு துறைகளா பிரிக்கணும். ஏற்கனவே நம்ம மினிஸ்ட்ரி 34 சரி, அது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பண்ணுங்க. அதனால என்ன இருக்குது அதுல? இல்ல 1க்கு 2 3 குறைச்சிங்க. இதுதான் முக்கியமானது இல்ல இது. ஏன்னா இது அவசியமானது. இது அவசியம். இதுலதான் அதிக கவனம் செலுத்தணும் நீங்க. அது இல்லாம இந்த வேளாண் சம்பந்தமான முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தணும். வேளாணுக்கு நடத்துங்க. இதுல நான் சொல்லியிருக்கேன். நம்ம பெட்ரோலியம் அதுல செஸ்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ், வாகனங்கள்ல இருந்து, பெட்ரோலியம்ல இருந்து, அப்புறம் முத்திரை தாழ் தீர்வை மற்றும் பதிவுகள் கட்டணம் 20 விழுக்காடு, பெட்ரோலியம் பொருட்கள் மதிப்பு கூட்டு வரி 10 விழுக்காடு, மோட்டார் வாகன வரி இது 30 விழுக்காடு சிறப்பு தீர்வை வசூலிப்போம். இது மூலம் ஒரு 10,000 கோடினா கிடைக்கும். அதில் குறைஞ்சது ஒரு 10,000 கோடி. இது போன்ற மற்றதெல்லாம் சேர்ந்து பண்ணணும். செஞ்சாதானே அது. நீங்க 5 லட்சம் கோடி நீங்க பட்ஜெட்டை போட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி போட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அப்பா சாரி ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரோ. அதாவது இன்றைய கட்டத்தில் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இது இட் இஸ் a ரியாலிட்டி. இதன் பிறகு ஆண்டுதோறும் அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு நமக்கு அதிக அளவில் வெள்ளம் வரும், மழை வரும், வெள்ளம் வரும். இந்த மழை என்ன பிரச்சனைன்னா, பருவம் நம்ம ஒரு காலத்துல 45 நாட்கள் 48 நாட்கள்ல பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும் சேர்த்து. இன்னைக்கு இதே 2 பருவங்கள் 30 நாள் 31 நாள் 28 நாட்கள்ல பெய்யுது. ஆனால் அதிகமா பெய்யுது. இதுக்கு முன்பு 900 மில்லிமீட்டர் பெய்யுதா, இன்னைக்கு 950 மில்லிமீட்டர் பெய்ஞ்சிட்டு இருக்கு குறுகிய காலத்துல. அது சேமிக்கிறதுக்கு, தேக்கி வைக்கிறதுக்கு இடம் நமக்கு இல்லை. இருக்கு, ஆனா இவங்க அது பாதுகாப்பு பண்ணல. எதுவும் ஒரு வரத்து கால்வாயோ தூர் வாரல, எதுவுமே அதுல ஒரு நில் முதலீடு, அதுல கவனமும் இல்லை, முதலீடும் கிடையாது அதுல. இது சரிப்படுத்தினாலே நீங்க சொல்றது தண்ணியே தேங்காம எல்லாமே ஒரு பாதுகாப்பு. ஒண்ணு, மழை காலத்துல அந்த தண்ணி சேமிக்கிறதுக்கு பண்ணணும். மற்ற நாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜப்பான்லாம் அது வளர்ந்த நாடு, அது வேறு. இங்கெல்லாம் ஏதோ நான் வரத்துல இப்ப முதல்ல பருவம், வடகிழக்கு பருவம்னா அமைச்சர் என்ன சொல்றாரு, டேய் போட் ரெடி ஆயிடுதான்னு பாடுறா. ஐயோ நீ மழை வரப்போதுன்னா போட் ரெடி பண்ணு. இதுதான் பாக்குறாங்க. அப்போ இவங்க எவ்வளவு காலமா என்னையா செஞ்சீங்க நீங்க? 58 ஆண்டுகள் ஆண்டு வரீங்களா 2 பேரும். திராவிடம் மாடல் என்ன? இதுதான் திராவிட மாடல். என்ன நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க கட்டுனீங்க? என்ன பிளானிங் பண்ணீங்க? எவ்வளவு செய்யலாமே, என்ன முதலீடு செஞ்சீங்க நீங்க இதுல? இல்ல அதுல அது நீங்க சரிப்படுத்துறதுக்கு அதான் மீண்டும் மீண்டும் கேட்குது. எங்களுக்கு யோசனைகள் எவ்வளவு நாங்க ஆண்டுதோறும் நாங்க செஞ்சுட்டு வரோம். சென்னையை சொல்றீங்க, நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் நாங்க தயார் பண்ணோம். அதுல நீங்க ஒரு 25% நாங்க சொன்னதுல நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, நான் சென்னையில ஒரு சொட்டு தண்ணி மழையில நிக்காது, எல்லாமே பாதுகாப்பாவே இருக்கும். தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு தான் ஒரு யோசனைகள் கொடுக்குறோம். நாங்க சும்மா போய் ஏதோ ஒரு ரூம்ல போய் எழுதுறது கிடையாது. சொல்ற யோசனைகள் எல்லாமே சயின்டிபிக் அனாலிசிஸ். ஒரு டீம், பெரிய டீம் வச்சிருக்கிறோம், நெட்வொர்க் வச்சிருக்கிறோம், டெக்னிக்கல் பீப்புள் தான். அவங்களோட யோசனைகள்லாம் நாங்க ஆவணமா எத்தனையோ ஆவணங்கள் நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க
அது முதலமைச்சர் அதை தெரிஞ்சுக்கணும். நல்ல முதலமைச்சர், தெரிஞ்ச முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் தேர்வு பண்ணணும். பேருக்குன்னு தேர்வு பண்ண என்ன அப்படி ஆகும்? தெரிஞ்சுக்கணும். ஒரு லீடர்ஷிப் தெரிஞ்சாதானே அது வந்து நடைமுறைப்படுத்த முடியும். சொல்லாமா? அதாவது காவல்துறை இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு, தன் வேலைகள்னா என்ன, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, கஞ்சா ஒழிக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, இதுல எல்லாம் கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது, பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். 6 பேர் சேர்ந்து பலாத்காரம், 5 பேர், 3 பேர், கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள் 5 வயது 7 வயது. கேட்டா காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம், நாங்க அங்க போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றதே அசிங்கமா இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதை எவனா செஞ்சானா அவன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பயம் வரணும். அது காவல்துறை செய்யணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினாலும் அவனு மத்திய பிரதேச போய் தேடிட்டு வரான். ஒண்ணு இல்லாத கேஸ், அது ஒண்ணுமே இல்ல. இப்ப அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேஷ்ல எங்க உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான். இங்க இருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம், அவனா தீவிரவாதியா? இருக்கிற வேலையை விட்டுட்டு 10 பேர் போய் ஸ்பெஷல் டீம் உருவாக்கி செலவு பண்ணி, லட்சக்கணக்கு செலவு பண்ணி உத்தரப்பிரதேச பிடிச்சிட்டு வந்து கைது பண்றாங்க. 3 நாள்ல வெளியில வந்துட்டான். அது வேற கேஸ் இருந்தா தானே. இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில். ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுங்க? கஞ்சா, போதை, மது. இதான் நீங்க டிவியில போயிட்டு, மக்களே உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன், போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க சொன்னா போதுமா? கையெழுத்து போற நிலையில நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க கையெழுத்து போட வேண்டியதானே? காவல்துறை உங்க கிட்ட தானே இருக்கு. கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட 1 மாதம் கொடுங்க. காவல்துறை எங்க கிட்ட என் பொறுப்புல கொடுங்க. 1 மாதம் ஒரு கஞ்சா போட்டலும் தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு போதை பொருள் போட்டலும் தமிழ்நாடு விற்க முடியாது. என்னால செய்ய முடியும். அந்த அதிகாரம் என்கிட்ட இருந்ததுன்னா. மது குறைங்க, ஒழிங்க, கடையை மூடுங்க. கடை என்ன ஒரே நாள்ல நான் மூட சொல்லல. ஒரே நாள்ல மூடினாங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவுதான் போடுவான். அந்த லெவலுக்கு தான் நீங்க கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்களை. இதுதான் திராவிட மாடல். மது இல்லாம இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள், இதுதான் திராவிட மாடல். குடிக்காம இருக்க முடியாது அவனால. அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுசீரமைப்பு, மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேணா அந்த பயம் போயிடுச்சு. இந்த யாரோனா இதை வேணா பண்ணிட்டு போயிடலாம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. கடலூர்ல கூட நம்ம பொருளாளர் சொன்னாங்க இதே ஒரு சம்பவம். கடலூர்ல நிறைய வெளியில வரமாட்டுது, பயப்படுறாங்க, குடும்பம் பயப்படுறாங்க. அவன் பெண்ணுடைய எதிர்காலம் போயிடும் எல்லாம் இருக்குதா இல்ல? அப்போ இதுல கவனம் செலுத்தணும். சொல்லாமா? இப்ப இதுல ஆரம்பிச்சுன்னா அப்புறம் என்னென்னமோ எல்லாம் கேள்வி கேட்பீங்க. சரி, முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாட்டாளி முயற்சி கலந்து கொள்ளும் என்று நான் அன்னைக்கே அறிவிச்சிருக்கிறேன். ஆனாலும் இதில் முதல்ல என்னன்னா, மத்திய அரசு என்ன கொள்கை அறிவிப்பார்கள், இன்னும் இது வரைக்கும் எந்த கொள்கையும் அறிவிக்கல. மத்திய அரசு இப்படிதான் நாங்க செய்ய போறோம்னு அறிவிக்காம எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது. முதல்ல இது ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. அதே வேளையில மத்திய அரசு
தமிழ்நாட்டிற்கோ அல்ல தென் மாநிலங்களுக்கு ஒரு தவறான ஒரு கொள்கை முடிவை கொண்டு வரக்கூடாது என்று அழுத்தம் முன்கூட்டியே நம்ம கொடுக்கணும். அதுல தப்பு கிடையாது. முன்கூட்டியே எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடுக்கு இழப்பு வரக்கூடாது, தென் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். அது தப்பு கிடையாது. இதுல என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கோரிக்கை எப்படின்னா, இப்போ சுதந்திரம் அடைந்து 1951 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதன் பிறகு அது வந்து 490 தொகுதிகள் வந்தது. அதன் பிறகு வந்து 61 எடுத்தாங்க. அது பிறகு தொகுதிகள் அதிகப்படுத்தினாங்க. 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 543 தொகுதிகள் நமக்கு வந்தது. அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதுல வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அடுத்த 25 ஆண்டுகள் இதுதான் 543 தொகுதிகள் தான் இருக்கும், எவ்வளவு மக்கள் தொகை அதிகமானாலும் பரவாயில்ல இதுதான் இருக்கும்னு சொல்லி கணக்கு போட்டாங்க. அப்புறம் வாஜ்பாய் காலத்துல அந்த 25 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. வாஜ்பாய் அவர்கள் காலத்துல இன்னும் 25 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணார். மொத்தம் 50 ஆண்டுகள் வந்து 1971 எடுத்த மக்கள் தொகைப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே 543 மக்களவை தொகுதிகள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ அந்த 50 ஆண்டுகள் முடிவடைஞ்சு முறையா மக்கள் தொகை 2021 நடத்திருக்கணும். கரோனானால இப்ப இன்னைக்கு வரைக்கும் நடத்தல. இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டு நடத்துவாங்க. நடத்திய பிறகு மத்திய அரசு என்ன முடிவு எடுக்க போறாங்க? 71 மக்கள் தொகை கணக்கெடுப்படி நாங்க ஒரு கேப் வச்சிருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. மக்களவை எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும், அது மாற்று கருத்து கிடையாது, அதிகப்படுத்தணும். ஆனா எப்படி அதிகப்படுத்தணும்னா, நீங்க ஒரு 30 விழுக்காடு அதிகப்படுத்துறீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் 30 விழுக்காடு அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான், சிம்பிள் as that. அதே வேளையில நீங்க மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநில அதிகப்படுத்தினீங்கன்னா அது தவறான போக்கு, தவறான முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்கள் அதிகமா நல்ல வகையில நடைமுறைப்படுத்தியது தென் மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. அப்ப அவர்களுக்கு தண்டிக்கின்ற வகையில ஒரு கொள்கையை கொண்டு வரக்கூடாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.2 1.3 வந்திருக்கு. கேரளாவிலையும் கிட்டத்தட்ட 1.2 1.4 வந்திருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய கடந்த கால ஆட்சியாளர்கள்லாம் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் ஒரு மாநிலம் வளரும் முன்னேறும் சொல்லிட்டு. அதே நேரம் பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லாம் வந்து அவங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு காலத்துல பீகார்னா 3.5 டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னா என்னன்னா, ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அதான் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். பீகார்ல வந்து ஒரு பெண் சராசரியா 3.4 குழந்தைகள், சராசரியா நான் சொல்றேன், அப்படி 3.4 பத்துக்க முடியாது, பட் சராசரியா அப்படி. ஸோ இது கட்டுப்பாட்டில் கொண்டு வராத மாநிலங்களுக்கு இது அட்வான்டேஜா இருக்கக்கூடாது. அதுல நம்ம எல்லாம் உறுதியா இருக்கணும். அதுல பாட்டாளி முயற்சி உறுதியா இருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய நலன்களை விட்டுக் கொடுக்க கூடாது. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கோரிக்கை, நீங்க 30 விழுக்காடு மக்களவை தொகுதியில நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 30 விழுக்காடு அதிகப்படுத்துங்க, ஆந்திராவுக்கு 30 விழுக்காடு அதிகப்படுத்துங்க, உத்தரப்பிரதேசுக்கு 30 விழுக்காடு அதிகப்படுத்துங்க, பீகாருக்கு 30 விழுக்காடு அதிகப்படுத்துங்க. அவ்வளவுதான். அந்த கொள்கையை கொண்டு வந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கேட்க சொல்லுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கட்டும். இல்ல இப்ப பாதிப்பு அது வேற. இப்போ நாளைக்கு சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க குறைக்க மாட்டோம் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் ஏத்திட்டா அவங்களுக்கு நீங்க என்ன ஏத்துறீங்களோ அதே அளவு தமிழ்நாட்டுக்கு ஏத்தணும். அதுதான் என்ன கோரிக்கை, அதான் வேணும். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. அவங்க இதுதான் செய்வோம் செய்ய மாட்டோம்லாம் சொல்லல. அதே நேரத்தில் நம்ம வந்து அஜாதக்கரையா இருக்கக்கூடாது.
ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ப்ரெஷர் இப்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கணும். முடிச்சிடலாமா? நன்றிங்க, நன்றி.